சுஃபிசம் பற்றி தெரியாதவங்களுக்கு சுஃபிசம்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்டாங்கன்னா உங்களோட பதில் என்னவாக இருக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்ந்த வழிமுறைகளை இன்னைக்கு வரையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற டெக்னிக்ஸ் தான் வந்து சூஃபிசம், தஸவுஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இறை அடைகிறதுக்காக பயணம் செய்கிறது தான் இந்த தஸவுஃப்ங்கிறது. மியூசிக் அப்படிங்கிறது சுஃபிசமில் எவ்வளோ முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது? ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா சூஃபியாக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இசையை வந்து ஒளியாக அவங்க பார்க்கல, மறைஞ்சிருக்கிற கதவுகளை திறக்கிற ஒரு சாவியாக பார்த்தாங்க. இதை தான் ரஹ்மானும் செஞ்சுருப்பாப்புல. குன்ஃபாய குன் பாட்டாக இருக்கட்டும், குவாஜா மேரி குவாஜா பாட்டாக இருக்கட்டும், இந்த பாடல்கள்லாம் நீங்கள் கேட்கும் போது உங்களே தாண்டி நீங்கள் என்ன ரிலீஜியஸ் வேணுமோ இருந்துட்டு போங்க, பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்டுக்கு கொண்டுட்டு போகும். நாகூர் தர்காவோட சிறப்பு? நாகூர் தர்காவோட சிறப்பு ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னா, ரிலீஜியஸாக அந்த இடத்துல உடைச்சிடலாங்க. அங்கே ஸ்பிரிச்சுவலுக்கான எல்லா விஷயங்களும் பில்டிங்லேருந்து அமைக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய புத்தகம் நூர், அது ஒரு சாமானியனுடைய இறை அனுபவம். அந்த புக்கை எழுதணுங்கிற எண்ணம் எப்படி வந்தது? ஆன்மீகம் வந்து ரொம்ப சாமானியமானது தானே, ஏன் ரொம்ப தூரப்படுத்திட்டாங்க? தன்னை உணர்றதுங்கிறது ஆல்ரெடி நமக்குள்ளே இருந்த தன்மை தானே. குழந்தையாக இருக்கும் போது அந்த தன்மையில் தானே இருந்தோம். ஓகே, எனக்கு தோணுச்சு இந்த விஷயத்தை வந்து புத்தகமாக சொல்லணும். சுஃபி பாத்தில் வேறு என்ன மாதிரியான ஆன்மீக பயிற்சிகள் சுஃபி பாத்தில் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? இப்போ ஜஸ்ட் ப்ரீத்திங் ப்ராக்டிஸ் தான் அது. அதில் சில திக்ர் இறை நாமங்கள் இருக்குல்ல, ஸ்லோகனை மட்டும் அதை பயன்படுத்திட்டோம் அப்படின்னா போதும். கண்ணை மூடிட்டு லா ஹூ லா ஹூ அப்படின்ட்டு மனசுக்குள்ளே இருக்கணும். ஃபாஸ்டிங் இருக்கு இல்லையா, நோன்பு, பட் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டீப்பர் சிக்னிஃபிகன்ஸ் ரொம்ப அற்புதமான ஆன்மீக பயிற்சி. இஸ்லாமை பொறுத்தவரையும் இந்த கடமையிலேயே அந்த உச்சமான ஆன்மீக பயிற்சியை வச்சுட்டாங்க. ஆனால் செய்கிறவங்க எல்லாமே அதை வந்து ஒரு எப்படி சொல்ல, ஒரு சடங்காக்கிட்டாங்க. எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் அக்னி. சுஃபியிசம் இஸ்லாமிய மதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆழமான ஆன்மீக பாதை. பெரும்பாலும் மக்களுக்கு சுஃபியிசம் அப்படின்னாவே சுஃபி மியூசிக் இல்லை ரூமியோட போயட்ரி இதுதான் அவங்க கண்ணில் பட்டிருக்கோம். ரஹ்மான் சாரோடைய குன்ஃபாயா குன், குவாஜா மேரே குவாஜா, இதெல்லாம் தான் சுஃபி மியூசிக். பட் அதெல்லாம் தாண்டி சுஃபியிசம்ங்கிறது ஒரு ஆழமான உள்நோக்கிய ஆன்மீக பயணம். அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்குள்ளே ரொம்ப நாளாக இருந்தது. அப்போ தான் நூருல் ஹாசன் அப்படிங்கிற ஒரு நண்பர் எழுதிய ஒரு புத்தகம் அவர் எனக்கு அனுப்பி வச்சார். அந்த புத்தகத்தை படித்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்ஸ்பிரேஷன், ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்தது அந்த புக் படிக்கிறதுக்கு. ஸோ அந்த புக்கை பற்றியும் சுஃபியிசம் அப்படிங்கிறது ஆக்சுவலி என்ன, அதோட கோர் பிரின்சிபல்ஸ் என்ன, ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் என்ன, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நூருல்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஐ ஹோப் சுஃபி மாஸ்டர்ஸோடைய பிளெஸ்ஸிங்ஸ் இந்த கான்வர்சேஷனுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். பிரதர் வணக்கம். வணக்கம் ப்ரோ. சுஃபியிசம், எனக்கு அந்த டாபிக் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு ரொம்ப நாளாக ஒரு ஆர்வம் இருந்துக்கிட்டே இருந்தது. பர்சனலி பாட்காஸ்ட்டில் இல்லை, பட் அதை பற்றி சில விஷயங்கள் தான் என்னால் படிக்க முடிஞ்சது. பெருசாக டீப்பாக உள்ள அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது, பட் அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அப்போ தான் ஐ காட் யுவர் மெயில். இம்மீடியட்டாக இதை நம்ம பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் எழுதின நூர் அந்த புத்தகத்தோட காப்பி எனக்கு அனுப்பிச்சிங்க. எனக்கு அந்த புக்கு படிக்கும்போது இல்லை, அந்த உங்களோட ஜேர்னியை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஒரு சில விஷயங்கள் நீங்கள் டச் பண்ணும்போது அது படிக்கும்போதே ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட் வருது. தட் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் தட் புக். ஐ ஹோப் அது லான்ச் ஆக போகுது. நிறைய பேர் அதை வாங்கி அந்த புக்கை படித்து அந்த சுஃபியிசம் பற்றியும் அந்த சுஃபி ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் பற்றியும் தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணணுன்னு நான் ஆசைப்பட்றேன். தேங்க்யூ. ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். உங்களோட புக்கை பற்றி பேச போகிறோம், உங்களுடைய ஆன்மீக அனுபவங்களை பற்றி பேச போகிறோம். பட் பிஃபோர் தட், சுஃபியிசம் பற்றி தெரியாதவங்களுக்கு சுஃபியிசம்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்டாங்கன்னா உங்களோட பதில் என்னவாக இருக்கும்? சூஃபிசம்ங்கிறது என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ப்ராஃபட் முகமது இருக்காங்கல்ல, அவங்களுடைய வாழ்வியல் முறை தான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ அந்த அரபிக்கில் தஸவுஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தஸவுஃப், இந்த சூஃபிசம், இந்த தஸவுஃபை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று புறம் சார்ந்தது, இன்னொன்று அகம் சார்ந்தது. இந்த புறம் சார்ந்தது தான் ஷரியத் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் சட்டங்கள், பாதை சட்டங்கள்னு அர்த்தம். இஸ்லாமில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஷரியத் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு.
அகம் சார்ந்தது வந்து பார்த்திங்கன்னா தரிக்கத், ஹக்கீகத், மஹரிஃபத் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 நிலையாக பிரிப்பாங்க. இப்போ அந்த புறம் சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சரியத்தில் குரான், நபியோட வாழ்க்கை முறை, அதுக்கப்புறம் 5 கடமைகள் அப்படிங்கிறத பற்றி எல்லா இஸ்லாமியர்களுக்கு தெரியும். அதை எப்படி அந்த சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணணும், ஹராம் ஹலால் எப்படி பேணி வாழணும் அப்படிங்கிறத பற்றி அந்த சரியத்தில் டீப்பாக சொல்லியிருப்பாங்க. இந்த தரிக்கத்துங்கிறது என்னன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ளம் சார்ந்த விஷயம். ஓகேங்களா? ஒரு விஷயங்களை செய்யும் போது உள்ளம் எப்படி இருக்குது, உள் ரீதியாக அது என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இறைவன் குரான்லேயே சொல்கிறான், இறைவன் வந்து உங்கள் உள்ளத்தை தான் பார்க்குறான் அப்படின்ட்டு. அப்போ சரியத்துங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு செயலாக இருந்துச்சுன்னா அந்த செயலோட உள்ளார்ந்த சிந்தனை தான் அந்த தரிக்கத் அப்படிங்கிறது. அது எங்கேருந்து உருவாயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துலேருந்தே அது உருவாயிருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நபியோட தோழர்கள் சஹாபாக்கள்னு சொல்லுவாங்க. அவங்க சஹாபாக்கள்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா நபி அவர்களை நேரடியாக பார்த்து நேரடியாக இஸ்லாம் தழுவி இறந்தவங்கள தான் சஹாபாக்கள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த சஹாபாக்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட மக்கள் இருந்திருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு குரு இருக்காங்கன்னா எல்லா சீடர்களும் ஒரே மாதிரி ஞானமாக இருக்க மாட்டாங்கல்ல. அதே மாதிரி அப்போ சஹாபாக்கள்லேயே அவுட்டர் சர்க்கிள், இன்னர் சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட விஷயம் இருந்திருக்காங்க. அப்போ அந்த சஹாபாக்களை ஃபஸ்ட்டு அந்த சட்டத்திட்டம் உள்ளாக்க கொண்டுட்டு வரணும். அப்போ சரியத்து உள்ளாக்க ஃபஸ்ட்டு அவங்கள கொண்டுட்டு வரணும். என்ன காரணம், அந்த காலகட்டத்தில் இருந்த அரபியக்கள் வந்து பல டீவியேஷனில் இருந்தாங்க. பெண்கள், மது அப்படின்னு பல டீவியேஷனில் இருந்தாங்க. அவங்களும் ஃபஸ்ட்டு ஒரு இறை சொன்ன வழிமுறைகள் உள்ளாக்க கொண்டுட்டு வராங்க. அந்த வழிமுறைகள் உள்ளாக்க வந்ததுக்கப்புறம் அதில் நேர்த்தியானவங்களுக்கு இதயத்துலேருந்து இதயமாக பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறாங்க. பல ஆன்மீக ரகசியங்களை சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த ஆன்மீக ரகசியங்களை தான் தரிக்கான்னு சொல்லுவாங்க. அது வந்து அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலா மூலிமா இந்த சில்சிலான்னு சொல்லுவாங்க. எப்படி ஹிந்து மார்க்கத்தில் குரு சிஷ்யர் பரம்பரை மாதிரி இஸ்லாம் மார்க்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில்சிலான்னு சொல்லுவாங்க. குருலேருந்து சீடர்களுக்கு தன்னோட ஞானத்தை அப்படியே கடத்துறது, இதயத்துலேருந்து இதயத்துக்கு கடத்துறது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துலேருந்து அலி ரலியல்லாஹு தஆலாவும், அதுக்கப்புறம் பாக்தாதில் அடங்கியிருக்க அப்துல் காதர் ஜெயிலானி, அதுக்கப்புறம் நாகூரில் அடங்கியிருக்க சாவுல் அமீத் பாதுஷா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா 1400 வருஷமாக இன்னும் வந்துக்கிட்டு இருக்குது. அது சாவுல் அமீத் பாதுஷா மூலிமா இங்கே குருநாதருக்கு இப்படி பல கிளைகளாக அது வந்து பல தரிக்காக்கள் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அஜ்மீரில் அடங்கியிருக்கிறவங்க வந்து அதில் அவங்க அப்துல் காதர் ஜெயிலானியோட கண்டினியூஷன் தான். ஸோ இப்படி சில்சிலாவாக அது தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இஸ்லாமியரில் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றியான சரியான புரிதல் இல்லை. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா அந்த வேர்டை பிடிச்சிக்கிறாங்க. இந்த சூஃபிசம்ங்கிற வேர்டு இஸ்லாத்துலேயே குரானில் எங்கேயுமே சொல்லப்படலை, ஹதீஸில் எங்கேயுமே சொல்லப்படலை. அப்போ அது வந்து இஸ்லாத்தில் கிடையாது அப்படின்னு இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கிற சில பிரிவுகள் எடுத்துக்கிறாங்க. ஹிந்து மார்க்கத்தில் இருக்கவங்க என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா சித்தர்கள்லேருந்து எடுக்கப்பட்ட ஆன்மீக பயிற்சிகளுக்கு இந்த பெயர் வச்சுக்கிட்டாங்க, ஏன்னா அதை சார்ந்து தான் பயிற்சிகள்லாம் இருக்குது அப்படின்னு ஹிந்து மார்க்கத்தில் இருக்கிறவங்க நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மையான நிதாசனமான உண்மை என்னன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்ந்த வழிமுறைகளை இன்னைக்கு வரையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற டெக்னிக்ஸ் தான் வந்து சூஃபிசம், தஸவ்வுஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல டெக்னிக்ஸ் இருக்குது. இந்த டெக்னிக்ஸ்க்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா காதிரியா தரிக்கான்னு சொல்லுவாங்க, நக்சபந்தியா தரிக்கான்னு சொல்லுவாங்க, ரிஃபாய் தரிக்கான்னு சொல்லுவாங்க. இப்படி பல பெயர்கள் வந்து இந்த தரிக்கா வழிமுறைகளில் ஃபாலோ பண்ணி அந்த இறையை அடைகிறதுக்காக பயணம் செய்கிறது தான் இந்த தஸவ்வுஃப்ங்கிறது. இன்னும் ஷார்ட்டாக சொன்னோம் அப்படின்னா நம்ம தாயோட குழந்தைய வயிற்றில் இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இறையோட தொடர்பில் தான் இருக்கும். இங்கே பிறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகம் உருவாக்கிற அந்த இமேஜினேஷனில் அந்த துண்டிப்பு கட்டாயிடுச்சு. கட்டான அந்த துண்டிப்பை திருப்பி அடையக்கூடிய வழிமுறை தான் இந்த தஸவ்வுஃப்ங்கிறது, வேறு ஒன்றுமே கிடையாது. இறைய நோக்கி செல்லக்கூடிய உள்நோக்கி பயணம், அதுக்கான டெக்னிக்ஸ் சூஃபியில் இருக்குது. சூஃபிசம் பியூட்டிஃபுல். அது ஒரு ஆன்மீக வழி, அவ்வளோதான். சூஃபிசம் அப்படிங்கிறது இஸ்லாம் அப்படிங்கிற மதத்துக்குள்ளே தான் இருக்குது இல்லையா? ரெண்டும் வேறு இல்லை. இல்லை. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? அதான் சொன்னேன், ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். இப்போது ஸ்டார்டிங் எடுத்த உடனே உங்களுக்கு 4வது ஒரு கடல் இருக்குன்னா
கடலோட அலை தான் வந்து சரியத்துன்னு சொல்லுவாங்க. ஓகே. அதான் அந்த ரிலீஜியஸ் இது. அந்த கடல் தான் அந்த ஆன்மீக இது. ஸோ ரெண்டும் வேற வேற இல்லை. ஓகே. ஸோ என்னன்னா வெளியேந்து பார்க்கும்போது உங்களுக்கு அலை தான் தெரியும், கடல் அதோட ஆழம் அதெல்லாம் தெரியாது. ஸோ அந்த தஸ்ஸஃப் அந்த சூஃபிசம்ங்கிறதும் இஸ்லாம்ங்கிறதும் வேற வேற இல்லை, ரெண்டும் ஒன்று தான். பட் அந்த சட்டத்திட்டங்களோட அந்த உள்நோக்கி பயணிக்கணும், அவ்வளோதான். ஒரு ஹார்ட் ஆஃப் இஸ்லாம்னு வச்சுக்கலாமா? ஹார்ட் ஆஃப் இஸ்லாம். இப்போ சுஃபி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வெகுஜன மக்களுக்கு வந்து இமீடியட்டாக ஃபஸ்ட்டு தோன்ற விஷயம் சுஃபி மியூசிக், சுஃபி போயட்ரி அப்படிங்கிறது. மியூசிக் அப்படிங்கிறது சுஃபிசமில் எவ்வளோ முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது? ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா சூஃபியாக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இசையை வந்து ஒளியாக அவங்க பார்க்கல, மறைஞ்சிருக்கிற கதவுகளை திறக்கிற ஒரு சாவியாக பார்த்தாங்க. ஓகேங்களா? சமான்னு சொல்லுவாங்க. இப்போ சூஃபிசத்தில் இசையோட பங்களிப்பு வந்து பார்த்திங்கன்னா திக்கர் ஓதுவோம், அதுவும் இசையை வச்சு தான் அந்த இறை வார்த்தைகளை போட்டு கொண்டுட்டு வருவோம். இதில் ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயம் இருக்குது. இஸ்லாமில் சரியத்தில் இசை வந்து ஹராம், ஓகேங்களா, தடை செய்யப்பட்டது. சூஃபியாக்கள் வந்து இசையை வந்து இறையை நோக்கி பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே. ரொம்ப மெல்லிய லைனாக பார்த்தோம் அப்படின்னா காதல் காமம் மாதிரி இசைங்கிறது ஒரு ஹையர் ஃப்ரீக்குவன்சிங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா உங்கள் ஆன்மாவை ஈஸியாக ஊடுருவ முடியும், அந்த அளவுக்கு அதுக்கு பவர் இருக்குது. அதனால தான் இது வெகுஜன மக்களால் பிரிக்க தெரியாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் நபி என்ன பண்ணாங்க, ஒரு கோட்பாடு பண்ணாங்க. நீ இது உன்னை ஈஸியாக டியூன் பண்ணிடலாம் இசையை வச்சு. நீங்கள் என்ன சோகமாக வேணுமா இருங்க, ஒரு பிடிச்ச பாட்டு போட்டோன்னா உங்கள் ஃபீலிங்ஸே மாற்றும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில். அப்போ உங்களை வந்து தப்பான வழிக்கும் கொண்டுட்டு போக முடியும், நேரான வழிக்கும் கொண்டுட்டு போக முடியும். அப்போ வெகுஜன மக்களால் அதை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காண்டி சரியத்தில் என்ன பண்ணாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தடை செஞ்சாங்க. இசை கேட்காதீங்க, இசை பயன்படுத்தாதீங்க அப்படின்ட்டு. அதனால தான் தடை செஞ்சாங்களே ஒழிய அது பாவங்கிறதுனால இல்லை. அது அங்கே தானே கொண்டுட்டு போகுது, உங்களை பாவ செயல் பண்ண தூண்டும்ல உங்களை. ஓகே. இசை வந்து அது சரியாக நீங்கள் பயன்படுத்தலைன்னா உங்களை இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பப்பில் போடுற சாங் வந்து உங்களை மறக்க வைக்கிது இல்லை. இவங்க இந்த டூலை எப்படி யூஸ் பண்ணாங்க சூஃபியாக்கள் அப்படின்னா, இறையை ஞாபகப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணாங்க. ஓகே. அந்த இசை அப்படிங்கிறது உங்களுக்கு இறையை நோக்கி தள்ளணும், வேறு பக்கம் தன்னை உணர்றதுக்கு தள்ளணும், தன்னை மறக்கிறதுக்கு தள்ளக்கூடாது. தன்னை மறக்கிறதுக்கு தள்ளுறது எல்லாமே போதையில் வந்துடும்ல. ஓகே. இப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணுறோம், அது இஸ்லாத்தில் ஹராம். அது என்ன பண்ணும், உங்கள் சுயநினைவை இழக்க வைக்கிறதுல இசையாட்டி அதை இழக்க வைக்க முடியும். ரொம்ப டீப்பராக போக உங்களோட கான்சியஸை இழக்க வைக்க முடியும் இசையாட்டி. ஆனால் சூஃபியாக்கள் அதை எப்படி டியூன் பண்ணாங்க அப்படின்னா, அதை இறையை நோக்கி திருப்பினாங்க. உங்கள் எண்ணங்களை கடந்து இறை நினைப்பை உண்டாக்குறதுக்காக அந்த இசையை பயன்படுத்தினாங்க, அந்த சொற்களை பயன்படுத்தினாங்க. இப்போ நாகூர் இயமனிஃபா பாடல்கள் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நபியோட வாழ்க்கை வரலாறு, ஹதீஸு, குரானோட சொன்ன வசனங்கள் அதுதான் எழுத்துக்களாக இருக்கும். அதுக்கு மேலே இசைங்கிற ஃப்ரீக்குவன்சியை போட்டு உங்கள் இதயத்துக்குள்ளே ட்ராவல் பண்ண வச்சுருப்பாங்க. இதை தான் ரஹ்மானும் செஞ்சுருப்பாப்புல. குன்ஃபாய குன் பாட்டாக இருக்கட்டும், குவாஜா மேரே குவாஜா பாட்டாக இருக்கட்டும், இந்த பாடல்கள்லாம் நீங்கள் கேட்கும் போது உங்களே தாண்டி நீங்கள் என்ன ரிலீஜியஸாக வேணுமோ இருந்துட்டு போங்க, பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்டு கொண்டுட்டு போகும். அது எது கொண்டுட்டு போகுது அப்படின்னா அந்த இசையோட தன்மை. சூஃபியாக்கள் அதை வந்து இறையை அடையிறதுக்காக டூலாக பயன்படுத்தினாங்க. அது ரொம்ப ஒரு அற்புதமான, அது மூலியமாக தான் இஸ்லாத்தை உண்மையாக சொல்லணும் அப்படின்னா, இங்கே இந்தியாவில் வந்து ராஜாக்கள் மூலியமாக இஸ்லாம் வளர்ந்துச்சுன்னு ஒரு கோட்பாடுகள் இருக்குது. சூஃபியாக்கள் மூலியமாக தான் வளர்ந்துருக்கு. இசைகள் மூலியமாக தான் அவங்க நிறையா பேரை வந்து சென்றடைஞ்சு அந்த உண்மையை இஸ்லாங்கிற வார்த்தையை விட்டுருங்க, இறைங்கிற உண்மையை உணர்த்துறதுக்கு அந்த இசைங்கிற டூலை வந்து குவாஜா கரீப் நவாஸ் அவங்க வந்து ரொம்ப அற்புதமாக யூஸ் பண்ணாங்க. நிசாமுதீன் அங்கெல்லாம் நீங்கள் நார்த் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவாலிஸாக இருக்கும். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் அந்த கல்ச்சர்ஸ் இருக்காது, அங்கே கவ்வாலிஸாக இருக்கும். இசை மூலியமாக அவங்க வந்து அந்த உண்மையை கொண்டுட்டு போய் சேர்த்தாங்க. கவ்வாலிங்கிற அர்த்தம் என்னங்க, ஆன்மீக உபதேசம் தானே, அதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இல்லை, எனக்கு சுஃபி மியூசிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணதுன்னா ஏஆர் ரஹ்மான் சார். எனக்கு அது அப்போ சுஃபி மியூசிக்லாம் தெரியாது, ஏதோ ஒரு கடவுளை பற்றி ஒரு பாடல் அப்படின்னு தான் வந்து அந்த பாடல்லாம் கேட்டேன். குவாஜா மேரே குவாஜாவாக இருக்கட்டும், இல்லை குன்ஃபாயா குன்னாக இருக்கட்டும். குன்ஃபாயா குன்னெல்லாம் வந்து நமக்கு குன்ஃபாயா குன் இஸ் அ தெரப்பி. அது வந்து அது லிரிக்ஸ் தெரியாது, பட் ஜஸ்ட் புரியாது. ஜஸ்ட் லிஸ்னிங் டு இட் மேக்ஸ் யூ ஃபீல் குட். ஒரு மாதிரி ஒரு தெரப்பியாக அது இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம அது இந்த பாடலை பற்றி பேசிடுவோம். குன்ஃபாயா குன், அந்த பாடலோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன? அந்த பாட்டோட சிக்னிஃபிகன்ஸ் ஒன்று தான், ஒன்றுமே இல்லாமல் நீ அந்த இறையோட சரண்டர் ஆகுனா இறை உன்னை டேக் ஓவர் பண்ணிக்கும் அப்படிங்கிறது தான் அந்த பாட்டோட நிதாசமான உண்மையே அதுதான். ஓகேங்களா?
அப்போ நம்ம ஏன் ஈஸியாக கனெக்ட் ஆகிறோம் அப்படின்னா பல சூழ்நிலைகளில் நம்ம அதேமாரி சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். ஒரு ஒரு ஆதரவு தேடி அப்போ அந்த இசை என்ன பண்ணுது, அந்த ஆதரவு கொடுக்கும்போது நம்ம ஈஸியாக அதோட கனெக்ட் ஆக முடியுது. அது குரானில் இருக்கிற ஒரு வசனம். குன் அப்படின்னா ஆகு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? குன் ஃபயா குன்னா இறை நினச்சா எதுவும் ஆக முடியும் அப்படிங்கிறத சிம்பாலிக்காக அந்த அந்த இசையில் பண்ணியிருப்பாங்க. நான் அந்த பாட்டோட இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன்லாம் எடுத்து படிச்சுட்டு இருப்பேன். அஃப்கோர்ஸ் அங்கே ஒரு சில விஷயங்கள் மிஸ்இன்டர்பிரட் ஆகிருக்கலாம், இல்லை அந்த எசன்ஸ் வந்து அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ண முடிஞ்சிருக்குமான்னு தெரியல. பட் அதை படிக்கும்போது அவ்வளோ அழகாக ஒரு டிவைன் ஃபீல் அது கொடுக்கும். ஸோ சச் அ பியூட்டிஃபுல் சாங் இல்லை? கண்டிப்பாங்க. ஸோ இந்த பாடல் வந்து நிறைய பேருக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு தெரப்பியாக இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் சாரோடைய கான்ட்ரிபியூஷன் டு சூஃபி ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் இமென்ஸ் அப்படின்னு தோணும். கண்டிப்பாக அவர் எல்லா மியூசிக்லேயும், ரஹ்மான் சாரோட எல்லா மியூசிக்லேயும் சூஃபி டச் இருக்கும். குறிப்பாக இந்த பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, இப்போ ஒரு படம் வந்துச்சுல தக் லைஃப், அதுவும் கவ்வாலி இசை இந்த சாங் தானே அது? இந்த பாடல் பேருன்னா த்ரிஷா வருவாங்க அந்த பாட்டு. புரியுது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மும்பையிலேயே அது பயன்படுத்தியிருக்காரு. ஓகே. கவ்வாலி ரஹ்மான் சாங்கில் எல்லா சூஃபி டச் இல்லாமல் சாங்ஸ் இருக்காது. லவ்னாலே அவர் சூஃபி டச்சை கொண்டுட்டு வந்துடுவார். காரணம் என்னன்னா அந்த சாங் வந்து ஈஸியாக வந்து இதயங்களை கடந்து உங்களுக்கு அந்த ஃப்ரீக்குவன்சியோட சிங்க் பண்ண முடியும். அதனால அவங்க வந்து ரஹ்மான் சார் வந்து அந்த சூஃபி இசைகளை அதிகமாக பயன்படுத்துவாங்க. இப்போ ரஹ்மான் சாரோட சில பாடல்களை கேட்கும்போது அது ஏதோ ஒரு ப்ரேயர் மாதிரியே இருக்கும். நம்ம ப்ரேயர் பண்ணும்போது நம்ம மனநிலை எப்படி இருக்குமோ அதை அவர் பாடலை கேட்கும்போது, ஒரு சில பாடல்களை கேட்கும்போது அது அந்த நிலைக்கு போயிடுறோம். அந்த வகையில் தான் சொன்ன ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் அவருக்கு. அவர் சூஃபிசம் அவர் ஃபாலோ பண்ணுறதுனால அந்த கோர்லேருந்து அவர் இசையை கொடுக்க முடியுது. என்ன காரணம்னா அவர் இஸ்லாம் மார்க்கத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க குரு மூலியமாக அவங்களும் சூஃபிசம் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ சூஃபிசம் ஃபாலோ பண்ணும் போது ஈஸியாக அந்த ஸ்டேட்டுக்கு அவங்க போக முடியுது. அந்த ஸ்டேட்லேருந்து என்ன வெளியாகுமோ அதை ஈஸியாக அவங்க இசை மூலியமாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. உண்மையாக தான் அது அவரே சொல்லியிருக்காரு, எனக்கு நான் சும்மா போய் உட்காருவேன், எனக்கு மேலேருந்து வரும் பாட்டு அப்படின்னு, இட் கம்ஸ் ஃப்ரம் தி சோர்ஸ் அப்படிம்பாரு. அவர் அப்படி அலைன்மெண்ட், இறையோட அந்த அலைன்மெண்ட்டில் இருக்கிறதுனால தான் அந்த ஒரு டிவினிட்டி அவருடைய பாடல்களில் தெரியுது. கண்டிப்பாங்க, இல்லையா? அண்ட் ஆல்சோ குவாஜா மேரே குவாஜா, கண்டிப்பாக அது வந்து அவருடைய குருநாதரை பற்றி அவர் பாடின ஒரு பாடல். இல்லை இதுங்க அஜ்மீரில் அடங்கியிருக்காங்கல்ல காஜா கரீப் நவாஸ், அவங்களுக்கு பாடின பாட்டு. அது வந்து ஜோதா அக்பரில் வர ஒரு பாட்டு. கரெக்ட். அது வந்து யூ வாஸ் நாட் இன்டெண்டட், அது வந்து அந்த பாடலை வந்து அந்த சினிமா கொடுக்கணுங்கிறது அவருடைய நோக்கமாக இல்லை, அவருக்காக பண்ணி வச்சுருந்தது. உண்மைதான். அதை கேட்டுட்டு அந்த டைரக்டர் வந்து இதை அப்படியே நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி யூஸ் பண்ணார். ஓகே ஓகே. ஸோ கிரேட் கான்ட்ரிபியூஷன். இப்போ வந்து இளையராஜா சார் வந்து அவருடைய ரமணமாலை நான் அடிக்கடி கேட்பேன். ஸோ அவர் எப்படி வந்து ஒரு மெசேஜை, ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்ஸ்பிரேஷனாக ஒரு மியூசிக் மூலிமா கொடுக்குறாரோ அதே மாதிரி ரஹ்மான் சார். ரெண்டு பேரும் சைண்டு தாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவங்கவுங்க ஃபீல்டில். கரெக்ட். ஓகேங்களா? ஒரு செயின்ட்லி நேச்சர் ரெண்டு பேர்கிட்டையும் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இளையராஜா தான் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரஹ்மான் சாருக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் சொல்லியிருக்காரு, ரஹ்மான் சார் சொல்லியிருக்காரு, யூஸ்வலி நீங்கள் சொன்ன அதே விஷயம்தான், இஸ்லாமில் வந்து மியூசிக் அப்படிங்கிறது அது தடை செய்யப்பட்ட விஷயம் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது இவருக்கே ஒரு டவுட் இருந்து தான், நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்குமா அப்படின்னு. ஏன்னா மியூசிஷியன்ஸ்னாவே வந்து தேல் பி அடிக்டட் டு ஆல்கஹால், அடிக்டட் டு தி சென்ஸ் ப்ளஷர் அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷன் வந்து அந்த காலத்தில் இருந்து இருக்கும்போது, ராஜா சார் கூட அவர் வந்து ஒர்க் பண்ணும்போது தான் நோ, இட்ஸ் நாட் லைக் தட். இங்கே ஒரு மனிதர் வந்து இந்த பழக்கங்கள் எதுவுமே இல்லாமல் ஒரு செயின்ட் மாதிரி உட்காந்து வெறும் மியூசிக்கை மட்டும் பண்ணிகிட்ருக்காரு, அப்போது நம்ம செய்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிற தாட் அவருக்கு அப்போது வந்து தான். ஸோ இமாம் கசாலி சொல்லுவாங்க, பெரிய சூஃபி, இன்டென்ஷன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே இன்டென்ஷன் தான் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. வெளியே இருக்கிறவங்க என்ன வேணுமோ ப்ளேம் பண்ணலாம், ரஹ்மான் சார் என்ன இன்டென்ஷனில் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து அதோட தரம் மாறும். அண்ட் ஒரு மனிதராகவே அவர்கிட்ட அந்த ஒரு விஷயம் தெரியுது இருக்குல்ல, அப்படியே ஒரு பார்த்தாலே மேன் வித்வுட் ஈகோ, கண்டிப்பாக ஹம்பிள், கண்டிப்பாக எவ்வளோ சாதிச்சாலும் அப்படியே ஒரு அடக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறது, இதெல்லாம் சூஃபிசத்தோட கோர். அதை அவர் வாழ்வியலாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு. சும்மா பேருக்குன்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணாமல் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுவாகவே வாழ்கிறாரு. அதுதான் முக்கியம். ஏன்னா சூஃபிசமாக இருக்கும், தசஃபுங்கிறது அறிவு கிடையாது, வாழ்வியல் முறை தானே. அந்த வாழ்வியல் முறைக்கு ரஹ்மான் ஒரு நல்ல உதாரணம். கரெக்ட். இப்போது சுஃபிசம் பற்றி சொல்லிட்டீங்க, யூ வேர் அ நான் பிலீவர், கடவுள் மறுப்பாளர்,
ஒரு கடவுள் மறுப்பாளராக இருந்து ஆன்மீகத்தை நோக்கி போய் ஆன்மீகத்தை பற்றி ஒரு புத்தகம் எழுதுறதுங்கிறதே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அன்கன்வென்ஷனல் ஒரு ஜேர்னியாக எனக்கு தோணுச்சு. கடவுள் மறுப்பாளராக இருந்த உங்களுடைய நாட்களை பற்றி சொல்லுங்கள். இல்லை, என்ன காரணம் அப்படின்னா, நான் வந்து நாகூரில் பிறந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது சின்ன வயசுலேயே ஒரு 14-15 வயசுலேயே செல்ஃபோன் எடுத்து சினிமா எடுக்க ஆரம்பித்தது செல்ஃபோன்லேயே. அது காரணம் எங்கள் அப்பாவோட ஜெனட்டிக்கல் ஜீனாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசில் எங்கள் அப்பா வந்து நாடகத்தில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் சினிமாவுக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அது எதுவுமே நடக்கலை. ஓகேங்களா? அப்படிங்கும்போது அந்த ஏஜ் வரும்போது அந்த ஜீன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் எடுக்க வச்சிச்சு. நிறையா ரீக்ரியேட் பண்ணுறாங்களா இப்போலாம். அப்போயே நான் வந்து அந்த பில்லா ட்ரைலரை ரீக்ரியேட் பண்ணது, சில ஷார்ட் ஃபிலிம்ஸே நான் வந்து ஒரு கதை எழுதி செல்ஃபோனில் எடுத்து அங்கே லோக்கல் சேனலில் போட ஆரம்பித்தேன். ஸோ அப்போ சினிமா மேலே ஈர்ப்பு அதிகமாகும் போது புத்தகம் மேலேயும் ஈர்ப்பு அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா உங்களுக்கு ஒரு கதை யோசிக்கணும் அப்படின்னா வி நீட் இன்ஃபர்மேஷன்ஸ். அப்போ நிறையா புத்தகங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அறிவு என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாத்தையுமே ரொம்ப குறைச்சி மதிப்பிட ஆரம்பிக்கும். எது நம்மளுக்கு தேவையோ அதை மட்டும் உயர்ந்து பார்த்துட்டு குறைச்சி மதிப்பிட ஆரம்பிக்கும். அந்த காலகட்டத்தில் எங்கள் அப்பா தவறின காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு துணையாக இருந்தது வெறும் புத்தகம் மட்டும்தான். ஸோ அப்போ அதிகமாக புத்தகங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது பெரியார் மேலே ஈர்ப்பு வந்துச்சு. அவர் பேசின கருத்தியல், அவரோட சிந்தனை ரொம்ப சமநிலையாக இருந்துச்சு. அவர் பேசுகிறது எல்லாமே என்னடா அந்த காலத்தில் ஒரு தாத்தா ஒரு மூத்திர சட்டியை தூக்கிக்கிட்டு இந்த அளவுக்கு ஒரு புரட்சிகரமான விஷயங்கள் பேசியிருக்காரு, அது இந்த காலத்துலேயும் ரிலேட்டபிளாக ஆகுது, நமக்குள்ளேயும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டோட பொலிட்டிக்கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட இன்ஃப்ளூயன்சஸ் இல்லாமல் எதுவுமே இல்லை. தமிழ் அது அவரோட க்ரோத்தும் அப்படி தான் இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப பெரியாரிஸ்டாகவே மாறிட்டேன். எப்படி சொல்கிறது, இறை மறுப்பாளரே ஆகிட்டு கடவுளை வந்து அல்லாவை வந்து என் அளவுக்கு யாரும் திட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு திட்டுறது. அதுக்கப்புறம் ரொம்ப ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எந்த அளவுக்கு ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா, இதே மாதிரி இஸ்லாம் மார்க்கத்தில் சமநிலை இல்லை, ஹிந்து மார்க்கத்தில் சமநிலை இல்லை, எல்லா ரிலீஜியஸும் மனிதனை பயன்படுத்துது, சமநிலை வந்து அங்கே தவறுது, பெரியார்கிட்ட மட்டும்தான் சமநிலை இருக்குது. ஒன்று இறை மறுப்பாளராக இருக்கும் போது நான் எதையுமே டிபெண்ட் பண்ணியிருக்க தேவையில்லை, என்ன மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசு ஆர்வ கோளாறு தான் காரணங்கிறது பின்னாடி தான் புரிஞ்சிச்சு. இவ்வளோ தீவிரமான ஒரு பெரியாரிஸ்டாகவும் கடவுள் மறுப்பாளராகவும் இருந்த நீங்கள் எப்படி ஆன்மீக பயணத்துக்குள்ளே போனீங்க? அது எந்த பாயிண்டில் ஓகே நம்மளை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு உணர்ந்த தருணம் என்ன? அது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மனிதர்களோட தேவைகள் தான். ஓகேங்களா? சில தேவைகள் வந்து பூர்த்தி ஆகாத போது இன்னொருட உதவியை தேடி போவோம்ல, அதே மாதிரி தான். என்ன காரணம்னா எனக்கு 2018 திருமணம் ஆகுது. திருமணம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் வந்து குழந்தை இல்லை. சயின்டிஃபிக்கலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் எதாக இருந்தாலும் அறிவுபூர்வமாக நம்புறதை மட்டும் தான் நம்புவேன். எனக்கும் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு, ஒய்ஃப்க்கும் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு, எந்த நெகட்டிவும் இல்லை. ஜெனட்டிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு உடனே குழந்தை வந்துடுச்சு. ஸோ அப்போ ஒன்று நாங்கள் இருந்த சரௌண்டிங் நாகூர்ங்கிற மாதிரி ஒரு கிராமம் இன்னும் இப்போ தான் எஜுகேட்டட் ஆகிட்டுருக்கு. ஒரு இஸ்லாமிக் குடும்பங்கும் போது குழந்தை இல்லைன்னா பல புரளிகள் எல்லாம் சமுதாயத்தில் இருக்கிற மாதிரி அங்கேயும் ரொம்ப அதிகமாக வந்துச்சு. அப்போ ஒரு டைமில் வந்து என்ன ஆச்சுன்னா நம்மளால் அந்த ஹேண்டில் பண்ண முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃபேமிலி சைடு பிரச்சனை, சினிமாவில் சூழ்நிலை உங்களுக்கு தெரியும், சர்வே பண்ணுறதே கஷ்டம், அதில் ஒரு சைடு பிரச்சனை. இப்படி இருக்கும்போது என் நண்பர் ஒருத்தவர் வந்து என்கிட்ட வந்து கேட்டார். ஒரு நண்பர் அறிமுகமானார், ஆல்ரெடி அவருக்கு தெரிஞ்ச நண்பர் தான் எனக்கு. அவர் என்கிட்ட வந்து சொன்னார், இதை மாதிரி என் கூட ஒரு 6 மந்த் ட்ராவல் பண்ணுங்கள், எல்லா தர்காக்கும் போகலாம், அங்கே போனோம்னா உங்களுக்கு ஒரு 6 மந்தில் குழந்தை வந்துடும் அப்படின்னு சொன்னார். நம்ம ஆல்ரெடி பெரியார் இல்லை. அப்போ நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, ஓகேங்க நீங்கள் சொல்கிற மாதிரி நான் 6 மந்த்து ட்ராவல் பண்ணுறேன், பட் எனக்கு குழந்தை வரல, நீங்கள் தீக்காக்கு வந்துடணும். அப்படி குழந்தை வந்துச்சு அப்படின்னா நான் இஸ்லாத்துக்கு வரேன் அப்படின்ட்டு. இத்தனைக்கும் நான் இஸ்லாத்தில் பிறந்தவன் தான், இருந்தாலும் அந்த சமீப காலங்களில் எனக்கு இறை மேலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதுனால டோட்டலாக டிஸ்கனெக்ட் ஆகிட்டு வந்துட்டேன். ஊருக்காண்டி வேணுமா சும்மா நடித்து இப்போ ஃபங்க்ஷனுக்கு போகும்போது தொப்பி போட்டுக்கிறது, அவ்வளோதான் தவிர. ஸோ அவர் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல்
எல்லா தர்காக்களுக்கும் என்னை கூட்டிகிட்டு போனார். ஒரு 6 மந்த் நாகூரில் இருக்கிற நாகப்பட்டினம், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தர்காக்களுக்கும் நாங்கள் பயணம் செஞ்சோம். அட் எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் ஆச்சு, குழந்த ஆகலை. ஓகேங்களா? ஸோ அப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன், இதுமாரி என்னங்க 6 மாதம் ஆயிடுச்சு, குழந்த வரல. ஸோ அதனால் நீங்கள் வந்து நமக்குள்ளே என்ன பேசியிருந்தோம், ஆகலைன்னா நீங்கள் நம்ம சைடு வந்துடணும் அப்படிங்கிறதானங்க அப்படின்ட்டு நான் wanted to prove him wrong. ஆமாம், இஸ்லாம்ங்கிறது பொய்ங்கிறத ப்ரூஃப் பண்ணுங்கிறத என்னோட ரொம்ப முக்கியமான குறிக்கோளாக இருந்துச்சு. சரி. என்ன காரணம்னா அதுதான் நான் என்னோட அனுபவமாகவும் இருந்துச்சு அந்த டைமில். ஸோ அப்போ அவர் சொன்னார், ஓகேங்க, ஒரே ஒரு டைம் எனக்கு நான் சொல்கிறத கேளுங்க, அப்படி இல்லைன்னா நான் வந்து நீங்கள் சொல்கிற பாதைக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு என்னை வந்து நாகூர் தர்காவில் இந்த கல்லறைன்னு சொல்லுவாங்கள்ல, சமாதிகள்னால் பொதுவாக எல்லாத்தையுமே அடக்க பண்ணுற சமாதிகள் இருக்கும் நாகூரில். சின்னதுன்னு ஒன்று, சின்ன மையத்தாங்குள்ளன்னு சொல்லுவாங்க, பெருசுன்னு சொல்லுவாங்க. சின்னதில் தான் வந்து கூட்டிகிட்டு போனார். எனக்கு சின்ன வயசுலேருந்து அந்த சமாதிக்கு போகிறதுலாம் ஒரு பயம் இருந்துச்சு. அவர் கூட நான் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு என்னை வந்து ஒரு அடக்கம் பண்ணியிருப்பாங்களே சமாதி மாதிரி இருக்கும், அந்த சமாதி முன்னாடி நிற்க வச்சு இங்கே வந்து 3 வாரம் வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஸோ நின்ற அந்த ஒரு செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, அப்போ அவர் சொன்னார், இவர் தான் வந்து அப்துல் வஹாப் பாக்கவி, வஹாப் சாப் மாமா அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், இவங்களை எனக்கு தெரியுங்க, எங்கள் ஃபேமிலி தாங்க இவருக்கு பேய் ஓட்டுறவர் தானங்க, ஏங்க இவர்கிட்ட வந்து நிப்பாட்டி வச்சுருக்கீங்கன்னு தான் நான் அவர்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்டேன். இல்லை 3 வெள்ளிக்கிழமை இங்கே வந்து நில்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ நான் அதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். ஃபஸ்ட் டைம் நான் வந்து அங்கே நிற்கும் போது எப்படி சொல்கிறது அப்படின்னா, நம்ம எல்லா அறிவுக்கும் அப்பாற்பட்டு ஒன்று நம்மளை ஈர்க்கும் பார்த்தீங்களா. அதான் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, குரு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது, ஃபைன் பண்ணுறது அப்படின்ட்டு. குருவை கண்டுபிடிக்கலாம் தேவையில்லை, நீங்கள் அவங்க பக்கத்தில் யார் பக்கத்தில் நீங்கள் நிற்கும் போது உங்களை மறக்கிறீங்களோ அவங்க தான் அவங்களோட குரு. நீங்கள் ஜஸ்ட்டு சரண்டர் ஆகிடலாம். அறிவை வச்சு அதை கணிக்கவோ அதை ஃப்ரேம் பண்ணவோ முடியாதுங்கிறது தான் என்னோடய கோட்பாடு, என் அனுபவத்தில். நான் அங்கே போய் நின்ற உடனே எனக்குள்ளே நடந்த அந்த அனுபவத்தை வார்த்தையால் விவாரித்தோம் அப்படின்னா அது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஸோ அப்படி ஒரு பேரானந்தம், ஒரு பேர் இன்பம் என்ன அதை விடவே இல்லை. எப்படி சொல்கிறது, அந்த ஒரு நிமிஷமோ இல்லை ஒரு செகண்டான்னு தெரியல, என்னை மறந்து நான் ஒரு வேறு டைமென்ஷனுக்கு போனேன்னு தான் சொல்லணும். அது இப்போ சொல்ல முடியும், அந்த வேர்டு டைமென்ஷனுங்கிறது. அப்போ என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியல, ஏதோ ஒன்று நடந்துச்சு, அவ்வளோதான். ஓகே, அது உணர்ந்தவங்களுக்கு தான் அதோட ஃபீலிங்ஸ் தெரியும். ஸோ அது குட் blissful ஃபீலிங். ஆமாம், அந்த இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சுகத்தையோ ஒரு ஒரு ஐம்புலன்களும் அதை அனுபவிக்காத ஒரு உணர்வு, அப்படி தான் அதை சொல்ல முடியும் அது. ஓகேங்களா? ஸோ அது ஒரு மேக்னெட்டிக் மாதிரி அது என்னை ஈர்த்துக்கிட்டே இருந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன கட் கூட பண்ண முடியல. ஒரு செகண்டுக்கு அப்புறம் நான் சுதாரிச்சுட்டு திரும்பி பார்க்குறேன், யாருமே இல்லை, அவரும் போயிட்டார். எனக்கு அந்த இடத்துக்கு பயம் வேறு. ஓகே, உடனே நான் என்னன்னா கிளம்பி வந்துட்டேன். ப்ரேயெல்லாம் பண்ணல, சும்மா நின்றுட்டு இருந்தேன். எதுவுமே தேவை நின்னதுக்கே அந்த ஒரு எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கான ஆட்களை நீங்கள் கண்டுபிடிக்கும் போது எதுவுமே தேவையில்லை, அது நடக்கும், அதுவாக நடக்கும். மிராக்கிள்ஸ் வில் ஹேப்பன்னு சொல்லுவாங்கல்ல. ப்ரேங்கிறது எல்லாமே எதுக்கு அப்படின்னா அந்த மைண்டை கடக்க தான். நீங்கள் எம்டியாக ஒன்று கூட சரண்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா அது உங்களை டேக் ஓவர் பண்ணிடும். அதுதான் நான் அந்த நிமிஷத்தில் நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் 2வது வாரமும் வந்து நின்றேன். 2வது வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கனவு, நாகூர் தர்காவில் இருக்கிற சாவுல் அமீத் பாதுஷா அவங்களோட மகனார் அடங்கியிருக்கிற வாசலில் ஹசரத் அவங்க. இதுக்கு முன்னாடி நான் ஹசரத்தை ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்கேன் ஒரு புத்தகத்தில். அதாவது சாரி ஃபார் இன்டரப்டிங், ஹஸ்ரத் அப்படிங்கிறது வந்து ஒரு டைட்டில் மாதிரி வச்சுக்கலாமா, குரு மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, கரெக்டாக? ஸோ நீங்கள் சொன்ன அந்த சமாதி அப்படிங்கிறது உங்களுடைய ஹஸ்ரத்தோடைய சமாதி, அவங்க அடக்க பண்ணியிருக்கிற ஒரு இடம். அவருடைய பெயர் என்ன? அப்துல் வஹாப் பாக்கவி. ஓகே, ரைட். ஸோ இப்போ இந்த ஹஸ்ரத் தான் உங்களுடைய கனவுல வராரு. கனவுல கரெக்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கனவுல வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்ரத் அப்துல் வஹாப் பாக்கவி அவங்க இங்கே ஃப்ரண்ட்டில் நிற்கிறாங்க. என்னோடய நண்பர் இங்கே நிற்கிறாரு, நான் இங்கே நிற்கிறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, உனக்கு குழந்தை வந்துடுச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதோட அந்த கனவு முடிஞ்சிருது. வேறு என்னென்ன பேசுனாங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த ஒரு வார்த்தை தான், 5 years ஆகிடுச்சு, அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. குழந்தை வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்லி அதை நான் என் அம்மாட்டையும் உடனே பதிவு செஞ்சேன், என் நண்பர் அவர்கிட்டையும் சொன்னேன், என் ஒய்ஃப்டையும் சொன்னேன். அவங்க சொல்லி கரெக்டாக 40 days வந்து டெஸ்ட் எடுக்கிறோம், பாசிட்டிவ் ஆகுது. அதுலேருந்து ஒரு 1 year வந்து பையன் பிறக்கிறான். அப்போது வந்து பார்த்திங்கன்னா பையன் பிறந்த உடனே அவங்க சொன்ன கனவு வந்துச்சு, அதேமாரி நடந்துச்சு. அப்போ எனக்கு வந்து ஒரு ஆசிலேஷன் இருந்துச்சு. என்னடா நம்ம எதாக இருந்தாலும் அறிவுபூர்வமாக மட்டும் தான் நம்புவோம், அறிவுக்கு அப்பாற்பட்டு ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு, இதை ஏற்றுக்கிறதா இல்லைன்னா மறைச்சிட்டு
ஓடிடுறதா அப்படின்ட்டு ஒரு ஆசிலேஷன் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு அவங்க மேலே என்ன அறியாமல் ஒரு காதல் வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த 9 மாதத்தில். சட்டப்படி பார்த்தா லாஸ்ட்டில் அந்த பையன் தான் ஜெயிச்சிருந்தார். 6 மந்த்தில் அவர் சொன்ன மாதிரி எனக்கு குழந்தை வந்து தங்கிருந்துச்சு. அதனால் நான் அவரையும் என் பையனுக்கு ஒரு குருவாக ஏற்றுக்கிட்டேன். ஏன்னா அவர் மூலியமாக தான் வந்து அவர் காமிச்ச வழியில் தான் வந்து எனக்கு ஹஜ்ரத் அறிமுகமாகி பையன் வந்ததுனால என் பையன் பிறக்கும் போது இவர் ஒரு குருநாதர், யார் என்னை காமிச்ச நண்பர் ஒரு குருநாதர், எங்கள் அப்துல்லா வஹபாக்கி அவங்க ஒரு குருநாதர் என் பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் மானசீகமாக என் பையன் பிறந்த உடனே பிறந்து ஒரு 40 டேஸில் அந்த பையனை தூக்கிட்டு வந்து ஹஸ்ரத்திட்ட வச்சு, இன்னுமே இந்த குழந்தை வந்து உங்களோட குழந்தை, ஸோ எப்படி இவனை நீங்கள் ட்ரிவன் பண்ணணுன்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரியே வளர்த்துக்கலாம். அவன்கிட்டே நான் மானசீகமாக வயிற்றில் இருக்கும் போதே உன்னோட குரு வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரையும் நம்ம ப்ரீச் பண்ணிகிட்ருக்கோம். வளரும் போது அது எப்படி வளருதுன்னு தெரியல. ஸோ அந்த ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா என் மனநிலைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அல்லாஹ் மேலே நம்பிக்கை வரல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே நம்பிக்கை வரல, நாகூரில் அடங்கியிருக்காங்கல்ல சாவுல் ஹமீத் பாதுஷா பெரிய எஜமான்னு சொல்லுவாங்க, அவங்க மேலே நம்பிக்கை வரல. நான் நம்பின ஒரே ஆள் யாருன்னா என்னோட குரு மட்டும், ஹஸ்ரத். அவங்க தான் எனக்கு அல்லாஹ். இந்த வார்த்தை கூட தப்பாக தெரிஞ்சிருக்கும், ஓகேங்களா? ஆனால் என்ன அந்த நேரத்தில் என் மனநிலை இருந்துச்சோ அதை தான் நான் பதிவு செய்யணும். அப்போ எனக்கு அல்லாஹ்னா ஹஜ்ரத் தான். ஹஜ்ரத்துக்கு மேலே எனக்கு உலகத்தில் எதுவுமே கிடையாது. என்ன வேணுமோ அந்த ஆளுக்கு செய்யலாம். ஏன்னா அவ்வளோ காதல் அந்த ஒரு 1 இயரில் எனக்கும் அவங்களுக்குமா காதல் ஏற்பட்டுச்சு. ஸோ அந்த காலகட்டத்தில் எனக்கு இஸ்லாம் மேலே நம்பிக்கை இல்லை. அப்பையும் பெரியாரை எந்த அளவுக்கு பிடிச்சிச்சோ அதே அளவுக்கு நான் வந்து அவங்கள ரொம்ப லவ் பண்ண ஆரம்பித்தேன். லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் வந்து அவங்களோட சீடர்கள் எல்லாமே எனக்கு பழக்கமாக வராங்க. ஓகே, ஹஸ்ரத் உங்களுக்கு கொடுத்த அந்த அனுபவம், அந்த ரொம்ப வருஷமாக உங்களுக்குள்ளே இருந்த அந்த கடவுள் மறுப்பு கொள்கையை சுக்குநூறு ஆக்கிடுச்சின்னு சொல்லலாமா? அதான் உண்மை. இன்னொரு விஷயம் என்னென்னா, அதுக்கப்புறம் அந்த காலகட்டத்தில் ஹஸ்ரத்தை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய சூழல்கள் ஏற்பட்டுச்சு. யார் இந்த ஹஜ்ரத்து? நம்ம எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி அந்த பேர் மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து அந்த பேரை கேட்டிருக்கேன். பட் உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு பேய ஓட்டுற ஒரு நபராக தான் நீங்கள் நினச்சிட்டு இருந்திருக்கீங்க. அப்படி தான் ஊரே நினச்சிட்டு இருந்துச்சு. ஊரே தான் நினச்சிட்டு இருந்துச்சு. ஓகே, ஹஸ்ரத்தோட டாக்குமெண்ட்ரி வெளியாகிற வரையும் ஒரு மினிமல் சர்க்கிளை தாண்டி மீது எல்லாமே இன்னும் வரையும் அவர் ஒரு பேய் ஓட்டுற சாப்பு, ஒரு ஓதி பார்க்குறவர் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த நூற்றாண்டில் ஒரு ரகுடான இவர் மாதிரி ஒரு வித்தியாசமான சூஃபியை நான் நிறையா பேரை 5 இயர்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லா மார்க்கத்துலேயும் நான் பார்த்தது, ஓகேங்களா? ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சீடர்கள் தொடர்பு ஏற்படுது. அப்போ யார் இவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. இவங்க பற்றி மஸாருக்கு போகிறோம், போய் தலையை வைக்கிறோம், கனவு வந்துச்சு. அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என் நண்பர் மூலியமாக மஸாருக்கு போவோம், தலையை வைப்போம், வருவோம், வேறு எந்த தொடர்பும் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு கனவும் வரல, அப்படி கட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் வந்து சினிமா வேலையாக இருந்துகிட்டு இருக்கும்போது நாகூர்லேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு அந்த டைம் சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹஸ்ரத் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தவங்க எனக்கு கால் பண்ணாங்க. ஓகேங்களா, அவங்களோட மருமகன் கால் பண்ணி இதை மாதிரி ஹஸ்ரத்தை பற்றி ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணணும், ஹஸ்ரத் எழுதின புத்தகத்தை எல்லாத்தையுமே வந்து ஒரு ஆடியோவாக பதிவு செய்யணும், நீங்கள் சினிமாவில் இருக்கீங்கல்ல, நான் ஹஸ்ரத்திட்ட போய் உட்காந்தேன், உங்கள் ஃபேஸ் தான் வந்து ஸ்க்ரீனில் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்படிங்களா மாமான்னா அங்கிள், ஓகேங்களா, அப்படியே அங்கிள் நான் சென்னையில் இருக்கேன், நான் நாகூர் வந்தவொடனே உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு அப்போ வரையும் ஹஸ்ரத்துக்கு ஃபேமிலி இருக்குன்னு கூட தெரியாது, ஹஸ்ரத் வீடு எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. ஹஸ்ரத் மஸார் அடங்கியிருக்க இடம் தெரியும், அவங்க வீடு எங்கே இருக்குன்னு கூட தெரியாது, ஆனால் அந்த தெருவில் இருக்குன்னு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால அதுக்கு முன்னாடி குருன்னு ஒன்று இருக்குன்னு எனக்கு சில தெரியாது. எனக்கும் அது படிக்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. இங்கே ஈஸ்டர்ன் ஃபிலாசபியில் இப்போ ஹிந்து மதத்தில் ஆன்மீக பாதையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த குரு டிசைபிள் ரிலேஷன்ஷிப்புங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்தது. சுஃபிலையும் அதுவே இருக்குது. அப்படிங்கும்போது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு காமன் பாயிண்ட் ஆன்மீகத்தில் அப்படிங்கிறது எல்லாமே ஒன்றா தான் இருக்குது இல்லையா? ஸோ அந்த குரு டிசைபிள் ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லுங்கள். சார் அதான் குரு டிசைபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த அவங்க ஃபேமிலியிலேருந்து கால் பண்ண உடனே நான் அவங்கள போய் மீட் பண்ணும்போது சொன்னாங்க, ஹஸ்ரத் ஒரு 80 புத்தகம் எழுதியிருக்காங்க இதுவரையும். ஓகேங்களா. இமாம் கசாலி ஒரு பெரிய சூஃபி, அவங்களோட புத்தகங்களை
தமிழில் வந்து தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க ஃபேமஸ். ஹஸ்ரத் வந்து இஸ்லாமிய உலகத்தில் எழுத்து ரீதியாக ரொம்ப ஃபேமஸ் அவங்க. ஓகே. ஸோ அப்போ வந்து இந்த புத்தகத்தெல்லாம் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து என்னோட அண்ணன், சொந்த அண்ணன் வந்து இந்த புர்தா ஷரீஃப்னு ஒன்று ஹஸ்ரத் வீட்டில் நடக்கும். அதுக்கு அவர் 1 இயராக போயிட்டு இருந்தார். அப்போ நான் ஹஸ்ரத் லைன் உள்ளே வந்தோடனே அவர் சொன்னார், இதுமாதிரி நான் புர்தா ஷரீஃப்க்கு போயிட்டுருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஆர்வம். அப்போ எதுக்கு இந்த ஆர்வம் உருவாச்சுன்னா, அவர் சொன்னார், ரொம்ப ரகசியமாக நடக்கும், எல்லாருக்கும் அலௌடு கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு நம்ம ஹஸ்ரத் லைன் உள்ளக்க வந்தாச்சு. சரி, இது புர்தா ஷரீஃப் என்னங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணால் ஹஸ்ரத்தோட தொடர்பு கிடைக்கும், நமக்கு இன்னும் டீப்பராக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நடத்திக்கிட்டு இருந்தது யார் அப்படின்னா ஹஸ்ரத்தோட ஃபேமிலியில் உள்ளவங்க நடத்திக்கிட்டு இருந்தாங்க. நான் அவங்கள்ட்ட போய் கேட்டேன், இது மாதிரி அவங்க தான் ஃபோன் பண்ணி இது பண்ணுன்ற உடனே அடுத்த மீட்டிங்கில் நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, என்ன புர்தா ஷரீஃபில் உட்கார வைக்கிறதுக்கு பர்மிஷன் கிடைக்குமா அப்படின்ற உடனே அவங்க சொன்னாங்க, ஹஸ்ரத் கனவுல வந்து சொன்னால் மட்டும்தான் பர்மிஷன் கிடைக்கும், எல்லாத்தையும் நாங்கள் உட்கார வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், பர்மிஷன் கிடைக்கிற மாதிரி தெரியல. ஒரு 40 days ஆகிடுச்சு. நானும் திருப்பி ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பேன், இல்லை கனவு வரல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. 2022 May 14 என்னோடய பர்த்டே அன்னைக்கு ஹஸ்ரத் அவங்கள போய் மஸாரில் ஜியாரத் பண்ணிவிட்டு சொல்லிவிட்டு நான் மட்டும் வந்துட்டேன். வெளியே வரும்போது அவங்க ஃபோன் பண்ணி இதே மாதிரி இன்றைக்கி புர்தா ஷரீஃப்க்கு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்களோட புர்தா ஷரீஃப்க்கு அந்த நைட்டு போய் ஃபஸ்ட்டு அதில் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. எடுத்த உடனே நம்ம உள்ளாக்க போக முடியாது. ஃபஸ்ட் வாரம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வெளியே நிற்கணும். 2வது வாரம் வெளியே உள்ளாக்க வந்து உட்காந்து ஜஸ்ட் வாட்ச் பண்ணணும் எப்படி அந்த ப்ராக்டிசஸ் பண்ணுறாங்கங்கிறது. அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராக்டிசஸில் வந்து ஜாயின் பண்ண வைப்பாங்க. ஃபஸ்ட் டைம் ஹஸ்ரத்தோட வாய்ஸ் கேட்ட உடனே நான் உண்மையாக சொன்னோன்னா இல்லை, அவ்வளோதான். என்ன காரணம்னா அந்த புர்தா ஷரீஃப்னா என்ன அப்படிங்கிறத சொல்லிடுங்க. புர்தா ஷரீஃப் அப்படிங்கிறது ஒரு வெண்பான்னு சொல்லலாம். நபியை பற்றி பாடின ஒரு வெண்பா. ஓகேங்களா? அந்த வெண்பா பாடும் போது அந்த நபியோட கனெக்ட் ஆக முடியும். அதுக்கு எப்படி சொல்கிறது, அந்த காலத்தில் இருந்த ஒரு அவுளியா மாதிரி இருந்தவங்க உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் போது அந்த வெண்பாவை ஓதி நபி அவங்க வந்து ஆஜராகி உடம்பை ஃபுல்லாக க்யூர் ஆன ஒரு சரித்திரம் இருக்குது. அதனால அந்த வெண்பாவை ஒரு போர்வையை போற்றி விட்டோன்னே க்யூர் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சரித்திரம் இருக்குது. அந்த வெண்பாவை வந்து எல்லாமே புர்தா ஷரீஃப் ஓதுவாங்க. ஆனால் ஹஸ்ரத்தோடது வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஒரு புது ஸ்ட்ரக்சராக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, நபிங்கிற ஒரு ஸ்டேட் கூட ஒரு சாமானியனாக எப்படி கனெக்ட் ஆகிறதுக்கான பிரிட்ஜ் தான் இந்த புர்தா ஷரீஃப். ஓகேங்களா? இந்த நபிகள் நாயகம் அப்படின்னு சொல்கிறாங்க, அவர் ஒரு மனிதர். ஆனால் இங்கே வந்து அவர் வந்து ஒரு ஐடியாவாக நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை, அவங்க ஒரு மனிதர் தான். ஓகேங்களா? மனிதராக அவங்கள பார்க்காம ஒரு நிலையாக பார்க்கணும். ஓகே, வெறும் அந்த ஃபிசிக்கல் ஃபார்மாக ஒரு பார்க்காம அவங்க ஒரு ஸ்டேட் இருந்தாங்கல்ல, அந்த நூரே முகம்மதுங்கிற அந்த எசன்ஸ். ஓகேங்களா? அந்த எசன்ஸோட ஒரு சாமானியன் எப்படி கனெக்ட் ஆகுறது, ஓகே, அதுக்கான பிரிட்ஜு தான் அந்த புர்தா ஷரீஃப். ஓகேங்களா? அந்த புர்தா ஷரீஃபை வந்து அவங்க ஹஸ்ரத் வந்து அற்புதமாக டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. வாரங்களில் ஒரே ஒரு வாரம் தான், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 1/2 மணி நேரம் ஓதணும். அவங்க டிசபிள்ஸ் எல்லாமே வரணும், ஹஸ்ரத் உட்காருவாங்க, அவங்க ஓதுவாங்க, பின்னாடி நாங்கள் எல்லாம் உட்காந்து அந்த மெடிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கணும். ஃபிசிக்கல் ஃபார்மேட்டாக நாங்கள் அந்த வீட்டில் உட்காந்துருப்போம். அஸ்ட்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்கல்ல, அவங்க அடக்கமாக இருக்கிற மதீனாவில் உட்காந்து நாங்கள் அந்த கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு ஆன்மீக பயிற்சி தான் ஆஸ்ட்ரல் ட்ராவல் மாதிரி. அஸ்ட்ரல் ட்ராவல்னு கூட சொல்லலாம். ஓகே, அதுக்கான ஆன்மீக பயிற்சி தான் இந்த புர்தா ஷரீஃப்ங்கிறது. இன்னமும் அது எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ரகசியம், வெளிப்படையாக சொல்ல முடியாது. இவ்வளோ தான் சொல்ல முடியும். அதில் இதுவே அதிகம். ஹஸ்ரத் கிட்டேருந்து உங்களுக்கு கிடைச்ச டீச்சிங்ஸ் அதை பற்றி பேசுவோம். பட் ஃபர்ஸ்ட் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஹஸ்ரத்னா யாருன்னு தெரியல எனக்கு, முதல்ல நான் போயிட்டு ப்ரே பண்ணிட்டு வருவேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் அவர், எப்படி வந்தார், அவரோட ஆன்மீக நிலை என்ன, இப்படி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதை எங்களுக்காக சொல்ல முடியுமா? ஹூஸ் ஹஸ்ரத்? ஹஸ்ரத்னா யாருன்னா, அறிவாக இல்லாமல் அனுபவமாக இறையை உணர்ந்தவங்க. அவங்க எல்லாருமே சூஃபியாக்கள், சித்தர்கள் தான். அதில் ஒரு சூஃபி அவங்க. 1960 ஆர்கிடைப், ரிலாக்ஸேஷன், இமேஜினேஷன், செல்ஃப் சஜஷன், பேர்னிங் டிசைர், அதுக்கப்புறம் நாகூரில் அடங்கியிருக்க பெரிய எஜ்மா யார், வரலாறு இல்லாமல் வாழ்வியல் அவங்க யார், செல்ஃபாக எப்படி டிசீஸை ஹீல் பண்ணுறது, எப்படி அந்த இறை அலையினோட ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்திலேயே சைக்காலஜிக்கலும் சயின்ஸும் வித் ஸ்பிரிச்சுவலும் கலந்து பேசின ஒரு சூஃபி.
ஓகே. ஓகேங்களா? என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை ரிலீஜியஸாக பார்ப்போம், அவங்க சைக்காலஜிக்கலாகவும் சயின்டிஃபிக்கலாகவும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஆதாரத்தோட எப்படி ஒரு ஹியூமன் பாடி இயங்குது, ஒரு மைண்டு எப்படி இயங்குது, என்னென்ன டெக்னிக்ஸை வச்சு அந்த மைண்டை கடந்து அந்த அலைன்குள்ளே போகலாம் அப்படிங்கிறத அப்போயே எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா, ரொம்ப அறிவுபூர்வமாக நம்ம எல்லாத்தையும் பார்த்தாலும், ஆனால் அப்போயே அவங்க பேசின ஆடியோக்கள்ஸ் கேட்குற வாய்ப்புகள் கிடச்சிச்சு. ஒரே ஒரு ஆடியோ தான் கேட்டேன், ரிலாக்ஸேஷன் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி நான் செல்ஃப் மேட் புக் நெப்போலியன் ஹில் தான் இன்றைக்கி வரையும் ரொம்ப பெஸ்ட் செல்லராக இருக்கார் எல்லாத்துலேயும். அவங்க ரிலாக்ஸேஷன் ஆடியோவில் பேசினேன். ஒரு டெக்னிக்கு ஒரு 40 மினிட்ஸ் ஆடியோ கேட்டது நான் எவ்வளோ புத்தகங்கள் படிச்சிருக்கேன், அதோட ஈவன் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு, ஏன்னா புத்தகங்களை நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, என்னால் பண்ண முடியல. ஆனால் அந்த புத்தகங்கள் அப்படி இருந்துச்சா இல்லைன்னா என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. இவங்க சொன்ன டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே என்னால் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சுச்சு. இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது ஈஸியாக அந்த சேஞ்சஸை நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. வெளியே ஃபீல் பண்ணாங்களா இல்லையா அது செகண்டரி. நமக்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சேஞ்சஸை கொஞ்சம் நாள்லேயே அந்த சேஞ்சஸ் நமக்குள்ளேயே தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் தெரிஞ்சு இவ்வளோ செல்ஃப் மேடு புத்தகம் படிச்சிருக்கோம், ஆனால் ஒரே ரிலாக்ஸேஷன்லேயே இவ்வளோ விஷயங்களை அப்பாற்பட்டு இந்த ஆள் பேசுகிறாரு அப்படின்னா, இன்னும் உலகம் வந்து அவரை வந்து ஒரு ஓதி பார்க்குற சாப்புன்னு சுருக்கிடுச்சு. இந்த உண்மையை நம்ம டேஸ்ட் பண்ணதை இந்த ஆளை வெளியே டேஸ்ட் பண்ணதை நம்ம வெளியே அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த டைமில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹசரத்தை பற்றியான, ஹசரத் இறந்து போய் அப்போ 22 வருஷம் ஆயிருந்துச்சு. ஓகே. இன்னும் அவங்க கூட இருந்த சீடர்களுக்கு எல்லாமே ஏஜ்டு. இப்போ அவங்கள மீட் பண்ணி அவங்களோட அனுபவங்களை பதிவு பண்ணால் மட்டும்தான் உண்டு, இல்லைன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஹசரத்னா யாருன்னே தெரியாமல் போயிடும். இப்படி தான் தமிழ்நாட்டில் பல சூஃபியாக்களோட வரலாறே தெரியாமல் போயிடுச்சு. இப்போ இன்றைக்கி பெரிய எஜமான் இருக்காங்களே சவுல் அமீத் பாதுஷா, அவங்களோட அற்புதங்களை தான் நம்ம பேசுகிறோம் தவிர அவங்க வாழ்க்கை முறை யாருக்கும் தெரியாது. புரியுதா? ஸோ அதே மாதிரி ஹசரத்தோட வாழ்க்கை முறை ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, எனக்கு டிரான்ஸ்லேயும் ஹசரத்தோட சில பயிற்சிகள் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். புத்தா ஷெரீஃப் போனதுக்கப்புறம் சில சீடர்கள் எனக்கு ஆன்மீக பயிற்சிகள்லாம் கொடுத்தாங்க. அந்த ஆன்மீக பயிற்சிகள் நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, தொடர்ந்து ஹசரத்தோட கனவுகள் வர ஆரம்பிச்சிச்சு. நடக்க வேண்டிய விஷயங்களை முன்னாடியே கனவுல சொல்கிறது, டிரான்ஸ் நிலையில் இதை செய்யணும்னு சொல்கிறது, இதே மாதிரியான சில விஷயங்கள் எப்படி சொல்கிறது, அந்த ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் கனெக்ட் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் அதுவும் வேறு இல்லை, எது தேவையோ அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த டைமில் வந்து எனக்கு ஒரு டிரான்ஸில் ஹசரத் அன்டோல்டு லைஃப் ஆஃப் எ சைண்ட் அப்படின்ட்டு டைட்டிலோடு வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதை நான் வந்து அந்த டைமில் நான் ரொம்ப இயர்லி ஸ்டூடெண்ட், ஒரு 1 இயர் தான் இருந்திருக்கும். அப்போ நான் அவங்க சீடர்கள்ட்ட 2-3 சீடர்கள்ட்ட சொன்னும் போது அவங்க சொன்னாங்க, எங்களுக்கும் இந்த ஐடியாஸ் இருக்குது, ஆனால் இங்கே கோஆப்ரேட் பண்ணி செய்ய முடியல எங்களால் அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி நானும் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கனவுலையும் வந்துச்சு. ஸோ அப்போ 2-3 வாட்டி இன்டிமேஷன் வரும்போது நம்ம அதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால், அப்போ என்கிட்ட ஒரு கேமரா இருந்துச்சு, ஒரு மைக் இருந்துச்சு. அதை எடுத்துக்கிட்டு யாரெல்லாம் சீடர் இருக்காங்களோ அவங்கள நேரில் சந்திச்சு அவங்களுக்கும் ஹஜரத்துக்குமான நேரடி அனுபவங்கள், ஹசரத்தை பார்க்காதவங்கள இன்டர்வியூ எடுக்கவே இல்லை. இப்போ நாங்கள்லாம் ஹசரத்தை பார்த்தது கிடையாது, நேரடி அனுபவம் கிடையாது, சூட்சமமான அனுபவங்கள் தான். நேரடியான அனுபவங்கள் உள்ளவங்களை மட்டும் போய் இன்டர்வியூ எடுத்து அதை பதிவு செஞ்சு ஹசரத் அப்துல் வஹாப் பாக்கவின்னு ஒரு சேனல் ஆரம்பித்து டெய்லியும் தொடர்ந்து அவங்களோட வீடியோஸை போட ஆரம்பித்தோம். அது மிகப்பெரிய ஃபேமஸ் ஆகி ஐ திங்க் அது ஒரு கோடிக்கணக்கான பேர் அந்த வீடியோ பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோஸ் அவ்வளோ யூஸ் பண்ணுச்சு. நான் ஹசரத் அவர்களுடைய ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன். அவரோட தோற்றத்தை பார்த்தா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு செயிண்ட் அப்படின்னு, யூஸ்வலாக ஒரு செயிண்ட் இப்படி இருப்பாங்கன்னு ஒரு அனுமானம் இருக்கும் இல்லையா? அந்த தோற்றத்தில் எந்த அறிகுறியுமே இல்லை, ரொம்ப சாதாரணமான ஒரு மனிதர், அந்த மாதிரி தான் அந்த தோற்றம் இருந்தது. அதை பார்க்கும்போது இல்லை. ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் இஸ் இன்னர் ஜர்னி. அவருக்குள்ளே ரொம்ப பெருசாக இருக்குது, அதை வெளியில் அவர் வெளிப்படுத்திக்கல. ஆன்மீகங்கிறது ரொம்ப எளிமை தானே, நம்ம தானே உண்மையாக சொல்லணும் அப்படின்னா. உண்மை ரொம்ப சிம்பிள், அதை சுற்றி இருக்கிற ஃபேண்டசி தான் ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டடு. அதில் தான் மக்கள் வந்து எந்த லேயரில் மாட்டிக்கிட்டு இருக்காங்கங்கிறது ஒரு. எனக்கு என்ன இன்னொரு ஆச்சரியமாக இருந்துச்சு ஹசரத் அப்படின்ட்டா, நாகூர் ஊரை பொறுத்த வரையும் தாடி, தொப்பி, ஜுப்பா இல்லை அப்படின்னா அவங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மௌலானா கிடையாது, ஒரு மௌலவி கிடையாது, ஒரு ஹஜ்ரத் கிடையாதுங்கிற கோட்பாடு. அவங்க அந்த ஆர்கிடைப்பே உடைச்சாங்க. ஃபுல் சேவு, தொப்பி கிடையாது, ஓகேங்களா, இது ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் அவ்வளோதான். பட் உள்ளக்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வேறு ஒரு டைமென்ஷனில் அது கனெக்டோடு அவங்க இருந்தாங்க. அவர் அப்போவே அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அதெல்லாம் உடைச்சிருக்காரு. ஆமாம்,
ஏன்னா மக்கள் வந்து அதில் மாட்டிக்கிட்டாங்க. அதனால இப்போது முக்கியத்துவம் ஒன்று பார்த்தீங்கன்னா தொப்பிக்கு தாடிக்கு ஜுப்பாக்கு கொடுக்குற முக்கியத்துவம் உள்ள தூய்மைக்கு கொடுக்குறதில்ல. அவங்க கோரே வந்து உள்ள தூய்மை தான். உனக்கு உள்ளக்க கரெக்டாக இருந்துச்சுன்னா வெளியே எதுவுமே தேவையில்லை, வெளியே எல்லாமே இருந்து உள்ளக்க கரெக்டாக இல்லைன்னா எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத வாழ்ந்து காட்டியிருக்காரு. அவ்வளோதான். ஆனால் இன்னும் இஸ்லாமிய மக்கள் அவர் தாடி வைக்கல, கையில் சிகரெட் வச்சுருக்காரு, தொப்பி போடலை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு எங்கே போகும்? மனுஷனோட கண்ணு ஒரு ஒயிட் பேப்பர் இருக்குன்னா ஒரு புள்ளிக்கு தான் போகும். நிறைய என்றைக்கும் மனுஷன் தாட் போகாதுல்ல. ஆனால் அவங்க எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னா இதை சரி பண்ணு, ஏன்னா இறை பார்க்கறது இங்கே தான், இதை இல்லை அப்படிங்கிறத உடச்சி காமிச்சிருக்காங்க. அதாவது சுஃபிசம் பற்றி நம்ம பேசணுன்னாலே நாகூரை தவிர்த்துட்டு நம்ம பேச முடியாது இல்லையா? நம்ம நாகூர் தர்காவை பற்றி பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி ஜென்ரலாகவே சுஃபிசம் அப்படின்னா ஒன்று அஜ்மர் இல்லை நியூ டெல்லி, அந்த சைடில் தான் நமக்கு பாப்புலராக தெரியும். ஏன்னா நம்ம வந்து பாப் கல்ச்சரில் அதை பார்த்துருக்கோம், சினிமாவில் பார்த்துருக்கோம், மியூசிக்கில் பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டில் சூஃபி கல்ச்சரை பற்றி சொல்லுங்கள். அது எப்போ இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தது? ஏன் இந்த அளவுக்கு அது பாப்புலர் ஆகாமல் இருக்குது? இல்லை, சூஃபி கல்ச்சர் இங்கே ஆல்ரெடி பாப்புலர் தான். ஆனால் அதுதான் சூஃபி கல்ச்சர்னு மறைஞ்ச லேயரில் இருக்குது. காரணம் என்னென்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் லட்சக்கணக்கான சூஃபியாக்கள் வாழ்ந்துருக்காங்க. அதில் ஆயிரக்கணக்கான தர்காக்கள் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஆயிரக்கணக்கான தர்காக்கள் எல்லாமே சூஃபியாக்கள் வாழ்ந்த சாட்சி. ஓகே. அதில் ஃபேமஸ் வந்து பார்த்திங்கன்னா நாகூர் தர்கா. என்ன காரணம் அப்படின்னா நாகூரில் அடங்கியிருக்கிற சாவுல் அமீத் பாதுஷா வந்து குத்துபுன்னு சொல்லுவாங்க. குத்துபு அப்படின்னா இறை நேசர்களுக்கெல்லாம் தலைவர் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து தரஜாங்கிறது நிலை, ஸ்டேட், ஒரு டீப்பர் கான்சியஸ் லெவல். எல்கேஜி படிக்கிறவனுக்கு பிஹெச்டி உள்ளதுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி. இப்போ நாகூர் தர்காவில் அடங்கியிருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய சயின்ட்டுன்னு தான் சொல்லணும். எப்படி எந்த அளவுக்குன்னா அவங்க யூபியில் உள்ளவங்க தான், மாணிக்கப்பூர். அங்கேருந்து இஸ்லாத்தை பரப்புறதுக்காண்டி இங்கே வராங்க. எங்கள் குருநாதர் ஹசரத் சொல்லுவாங்க, பெரிய பாதுஷா வந்து பெரியஜ்மா வந்து ஒரு சாதாரண வியாபாரியோட பையன்தான், மிகப்பெரிய ஆன்மீக பயிற்சிகள் தான் அவங்கள குத்துபா மாற்றினுச்சு. அந்த ஆன்மீக பயிற்சிகளை நீ எடுத்துட்ட அப்படின்னா சாதாரண ஒரு வியாபாரியோட பையன்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ இங்கே இருக்கிற தர்காக்களோட புகழை தான் இன்னும் பேசிகிட்டு இருக்கோம், ஃபங்க்ஷனாக செலிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். தவிர அவங்களோட ஐடியாலஜிஸ் மிஸ் ஆனதுனால தான் இந்த தமிழ்நாட்டில் சூஃபிசத்தோட வீரியம் தெரியாமல் போணுச்சு. ஓகேங்களா? காரணம் என்னன்னா இப்போ நீங்கள் நாகூர் தர்கான்னு நீங்கள் அடிச்சிங்கன்னா நாகூர் தர்காவுடைய 5 கோபுரங்கள் தெரியும், அவங்க அடக்கம் பண்ணியிருக்கிற இமேஜ் தெரியும், எந்த ஐடியாலஜிக்கலாக அவங்கள பற்றியான வாழ்வியல் முறை தெரியாது. இதே மாதிரி தான் நாகூரில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தர்காக்களுடைய சூழ்நிலையும் ஆகிடுச்சு. அவங்களோட புகழ் தெரியுது, அவங்க செஞ்ச மிராக்கிள்ஸ் தெரியுது, அவங்க எப்படி வாழ்ந்தாங்கிற வழிமுறை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிடுச்சுங்கிறத நிதாசனமான உண்மை. ஓகேங்களா? அதுக்கு தான் எங்கள் ஃபவுண்டேஷன் என்ன பண்ணிகிட்ருக்கோம், லாஸ்ட் ஒரு 1 இயராக தமிழ்நாட்டில் இருக்கிற தர்காக்களுடைய அவங்க வாழ்ந்த சூஃபியாக்களுடைய வழிமுறைகள் எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரியான டெக்னிக்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணாங்க, எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு தேடிட்டு இருக்கோம். ஆனால் இன்னும் ஒரு முழுமையான நிறைவடையலைங்கிறதா உண்மை. ஐ ஹோப் அந்த உங்களுடைய அந்த ப்ராஜெக்ட் பெரிய அளவில் உங்கள் ஹஸ்ரத்தோடைய பிளெஸிங்ஸோடு அது நிறைவேறும் அப்படின்னு நான் நம்புகிறேன், வாழ்த்துறேன். கண்டிப்பாக. ஸோ டேக்கஸ் இன்டு நாகூர் தர்கா. நாகூர் தர்காங்கிறது மதங்களை கடந்து இந்த சமுதாயத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீக தலமாக இருக்குது. நாகூர் தர்காவோட சிறப்பு என்ன? நாகூர் தர்காவோட சிறப்பு ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னா ரிலீஜியஸாக அந்த இடத்துல உடச்சிடலாங்க. என்ன காரணம்னா அங்கே வரது வந்து பார்த்திங்கன்னா 60% ஹிந்துஸு, 30% வந்து முஸ்லீம்ஸு, 10% கிறிஸ்டானிட்டி. அங்கே ரிலீஜியஸுங்கிறது ஃபஸ்ட்டே உடஞ்சிருதுங்க. அங்கே ஸ்பிரிச்சுவலுக்கான எல்லா விஷயங்களும் பில்டிங்லேருந்து அமைக்கப்பட்டிருக்கு. காரணம் வந்து பார்த்திங்கன்னா 7 கதவுகள் இருக்கும். ஓகேங்களா? நம்மளோட 7 குணங்களை விட்டுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே பின்னாடி இருக்கிறது யாருன்னா இறை தான். அது அந்த கதவுகள் சிம்பாலிக்காக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரிலீஜியஸுங்கிறதே இருக்காதுங்க. எந்த மதமும் அந்த இடத்துல வேலை செய்யாது. ஹிந்துஸும் வந்து ஆண்டவர்னு சொல்லி அவங்கள்ட்ட வாங்கிட்டு போவாங்க, முஸ்லீம்ஸும் வந்து அங்கே வந்து நின்று ஜியார்த்து பண்ணிட்டு இது பண்ணிட்டு போவாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயத்த வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த தர்காங்கிறத வந்து போகிறவங்க வந்து ரொம்ப எப்படி அவங்க கூட கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறது நிறையா பேருக்கு இன்னுமே தெரியாமல் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா ஒரு சாமானியனாக போகிறாங்க வராங்க, நிறையா பேர் டூரிஸ்ட் பிளேஸ் ஆகிட்டாங்க. ஆனால்
அங்கே இருக்கிற ஒரு சைன்ட்டோட எப்படி கனெக்ஷன் உண்டாக்கணும் அப்படிங்கிற ரகசியம் வந்து இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. ஓகே, அது எங்களுக்காக நீங்கள் சொல்லணும். இப்போ நாகூர் தர்காவுக்கு ஒருத்தங்க போகிறாங்க, ஓகேவா, சுஃபியிசம் பற்றியோ இல்லை இஸ்லாமை பற்றியோ பெரிய ஒரு அனுபவம் இல்லாத அறிவில்லாத ஒருத்தர் அங்கே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க நாகூர் தர்காவுக்கு. அங்கே போய் அந்த ஆம்பியன்ஸை எப்படி அப்ரோச் பண்ணணும்? ஒன்றுமே இல்லைங்க. எங்கள் குருநாதர் வந்து அவங்க ஆடியோவிலே சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெருப்பு துண்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அதை ஒரு இரும்பு இருக்குது, ஒரு நெருப்பு துண்டில் போட்டுட்டோம்னா அது நெருப்பு தான். ஸோ அதேமாரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா இறையோட கலந்துட்டாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு வைப்ரேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அந்த வைப்ரேஷனை ஃபீல் பண்ண தான் ஒரு சாமானியனாக போகிறாங்க. பல தேவைகள்ங்கிறது லேயர்ஸ், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு அவங்க ஹசரத் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வழிமுறைகள் என்ன அப்படின்னா, சும்மா தர்கா உள்ளக்க போகக்கூடாது. ஓகேங்களா. போகிறதுக்கு முன்னாடி உடம்புல முக்கியமான பாயிண்ட்ஸில் தண்ணியை வச்சு கழுவணும். அதில் இஸ்லாமில் ஒழுவுன்னு சொல்லுவாங்க. கை கால் இது மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸில் தண்ணி பட்டால் என்ன ஆகும் அப்படின்னா பாடி ரிலாக்ஸ்ட் ஆகிரும். நீங்கள் கேள்வி பார்த்துருப்பீங்க, ரொம்ப டென்ஷனாக இருப்பீங்க, குளிச்சிங்க அப்படின்னா பாடி 60% ரிலாக்ஸ் ஆகிரும். அந்த காலத்தில் அரபு நாடுகளில் தண்ணி பிரச்சனை இருந்ததுனால என்ன பண்ணாங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்ஸ், பாடியோட முக்கியமான பாயிண்ட்ஸில் தண்ணி பட்டுச்சுன்னா பாடி ரிலாக்ஸ்ட் ஆகிரும். அப்போ முக்கியமான பாயிண்ட்ஸில் தண்ணியை வச்சு இது பண்ணிவிட்டு வீட்டிலேருந்து கிளம்புனாதான் இருக்கட்டும் இல்லை எங்கேருந்து அந்த இடத்துக்கு போகிறதா இருக்கட்டும், இன்டென்ஷன் வந்து அவங்கள பார்க்க போகிறோம், வேறு எந்த தாட்டுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரு இன்டென்ஷன் போடணும். ஏன்னா மைண்டை பொறுத்தவரை அந்த இன்டென்ஷன் போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சமாச்சும் பேச்சை கேட்கும், இல்லைனா கண்ணாமுன்னா நீங்கள் எங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, மைண்டை வந்து பிளாக் பண்ணுறாங்க. பிளாக் பண்ணிவிட்டு உள்ளக்க போனதுக்கப்புறம் இந்த கேட் இருக்கும், இந்த என்ட்ரன்ஸ் கேட்லேருந்து யார் ஆப்போசிட்டில் வந்தாலும் எங்கே வந்தாலும் யார்கிட்டையுமே பேசாமல் உங்களை அரெஸ்ட் பண்ணி ஒரு 100 புல்லட்டு கண்ணை வச்சு சுடுற நிலையில் இருந்தீங்கன்னா எப்படி பயந்துக்கிட்டு போவீங்களோ அதேமாரி பயபக்தியை உள்ளுக்குள்ளே அந்த பயபக்தியோட எந்த தாட்டுமே இல்லாமல் ஜஸ்ட்டு போய் நின்றுட்டு வந்துடுங்க அப்படின்னு தான் எங்களுக்கு குருநாதர் சொல்லுவோம். வேறு எதுவுமே போய் கேட்கக்கூடாது, இது வேணும் அது வேணும்னு கேட்கக்கூடாது. ஆனால் ஒரு சாமானியனாக இங்கே 2 விஷயம் நடக்குதுங்க. ஒன்று, நீங்கள் அங்கே போய் சும்மா நிற்கிறதுங்கிறது ஜோக்கு கிடையாது. சும்மா நிற்கிற பல பேர் என்ன நினச்சிக்கிட்டாங்க, சும்மா உடல் ரீதியாக சும்மா நிற்கிறதுன்னு நினச்சிக்கிறாங்க. எண்ணமே இல்லாமல் நிற்கணும். உங்கள் எண்ணம் இல்லாமல் நீங்கள் எப்போ நிற்கிறீங்களோ, எண்ணம் இல்லாதங்கிறது ஹையர் ஃப்ரீக்குவன்சி. அந்த இடத்துல இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹையர் ஃப்ரீக்குவன்சியில் இருப்பாங்க, நம்ம லோவர் ஃப்ரீக்குவன்சி. ஹையர் ஃப்ரீக்குவன்சிக்கும் லோவர் ஃப்ரீக்குவன்சிக்கும் இடையில இருக்கிறது அந்த தாட்ஸ் தான். இந்த தாட்ஸை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்களும் உங்கள் ஃப்ரீக்குவன்சி ஏறும். அப்போ ஒன்று, நீங்கள் தாட்ஸை எம்டி ஆக்கிட்டு எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட் எம்டியாக நிற்கும் போது உங்கள் ஃப்ரீக்குவன்சி ஏறும் போது அவங்க சிங்க் ஆயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் ஃப்ரீக்குவன்சி ஏறும் போது நீங்கள் அதோட கனெக்ட் ஆகிக்கலாம். ரெண்டுமே நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் போய் எம்டியாக எந்த தாட்டுமே இல்லாமல் எதுவுமே கேட்காம வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம ஆட்கள் போகிறது என்னென்னா இது வேணும் அது வேணும்னு கேட்குறது தான். ஆனால் இதில் ஒரு சூட்சமமான ஒரு சைக்காலஜி இருக்குங்க. என்னென்னா ரொம்ப உச்சக்கட்டமான வேதனைங்க. வேதனையோடு போய் அந்த இடத்துல போய் கேட்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் வேதனையில் வழியில் எந்த தாட்டுமே இருக்காது, ஒரே சிந்தனையில் இருப்பீங்க. அப்போ ஈஸியாக என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சப்கான்ஷியஸ் உள்ளாக்க போயிடுவீங்க. அப்போ சப்கான்ஷியஸ் உள்ளாக்க நீங்கள் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹையர் ஃப்ரீக்வன்சிக்கு போய் கனெக்ட் ஆகும். மேட்ச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணணும், உங்களோட தேவையை அதை வந்து பூர்த்தி பண்ணி கொடுக்கும். ஆனால் ஹசரத் ரொம்ப சிம்பிளாக என்ன சொன்னாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு சும்மா நில்லு, அதேமாரி சும்மா நின்றுட்டு யார்கிட்டையும் திருப்பி பேசாமல் அப்படியே வந்து உட்காந்துரு, வீட்டுக்கு வந்துடணும். வரும்போதும் போகும்போதும் யார்கிட்டையுமே பேசக்கூடாது, அதை ஒரு மெடிடேஷன் ஸ்டேட்டில் செய்யணும் அப்படின்ட்டு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி எதுவுமே இல்லாமல் என் வாழ்க்கையில் ஹசரத் வந்ததுக்கப்புறம் இந்த நிமிஷம் வரையும் எனக்கு இது வேணும்னு நான் கடவுள்கிட்ட கேட்டதே கிடையாது. ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக நான் கேட்டது என் பையன் வேணும்னு. அதுக்கப்புறம் ஹசரத்தோட சீடர் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, ஹசரத்திட்ட போனால் இது வேணும் அது வேணும் கேட்கக்கூடாது அப்படின்ட்டு. ஹசரத்தும் ஆடியோவில் பேசியிருந்தாங்க இது வேணும் அது வேணும்னு கேட்கக்கூடாதுன்னு. ஏன்னா நம்ம முழுசாக உன்கிட்ட சரண்டர் ஆனதுக்கப்புறம் தாய்க்கு தெரியும்ல குழந்தைக்கு எப்போ பசிக்குங்கிற மாதிரி அது எப்போ நம்மளுக்கு என்ன வேணுமோ அது அழகாக அற்புதமாக நடத்திக்கிட்டு இருக்கும்போது நம்ம அறிவை வச்சு கம்மியாக கேட்டு பெருசாக வரது நின்றுட்டு போயிடுங்கிறதுனால இந்த 5 இயர்ஸில் எனக்கு எது வேணும்னு இதுவரை கேட்டதே கிடையாது. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் ஜஸ்ட் சரண்டர் டு தட் ஆல்மைட்டி, அவ்வளோதான். ஆல்மைட்டிக்கு சரண்டர் ஆகி அதை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியில் வைக்கும்போது உங்களோட மற்ற தேவைகள்லாம் தானாக நடக்க போகுது அப்படிங்கிறது. ஆமாங்க. என்னன்னாங்க இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா நான் இப்போ தாங்க உணர்ந்தேன் ஒரு 1 இயருக்கு முன்னாடி. சினிமாங்கிறத நான் எதுக்கு சூஸ் பண்ணி இருந்திருக்கேன் அப்படின்னா மற்றவங்கள பெருமை காமிக்கணும், மற்றவங்க நம்மளை கௌரவிக்கணும்,
மற்றவங்களை முன்னாடி நம்ம மேன்மையானவங்கிற காமிக்கணுங்கிறதுக்காண்டி நான் கஷ்டப்பட்டு சினிமாவை வேலை செஞ்சுருக்கேன். ஆனால் என்னோட சுதர்மம், என்னோட அலைன்மெண்ட்டு அது இல்லைங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு. நம்ம அலைன்மெண்ட் உள்ளக்க போயிட்டோம் அப்படின்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா, அது எல்லாமே செய்யுதுங்க. அது பேசுது, அது எழுதுது. எனக்கு புத்தகம் எழுதுன ஆசை கிடையாது. அது பேசுது, அது எழுதுது, எல்லாமே அதே செய்யுது. நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அவ்வளோதான். பியூட்டிஃபுல். நாகூர் தர்காவை பற்றி பேசும்போது நீங்கள் உள்ளே போய் நின்றுட்டு வர சொல்லியிருக்காரு ஹஸ்ரத் அப்படின்னீங்க. அந்த சமாதியில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வர்றதுன்னு இருக்கு இல்லையா? அந்த சமாதி தான் நான் சொல்கிறேன். அதை தான் சொல்கிறீங்க? ஆமாம், சமாதியில் போய் ஜஸ்ட்டு நின்றுட்டு எந்த தாட்டுமே இல்லாமல், அந்த எண்ணங்களே இல்லாமல் அந்த எம்டினஸ் இருக்கும் பார்த்தீங்களா? நீங்கள் எண்ணங்களை கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா எண்ணங்கள் போயிடுங்க. சில பேர் கேட்பாங்க, எப்படிங்க எண்ணங்கள் இல்லாமல் இருக்குது? ஜஸ்ட் நீங்கள் கண்ணை மூடிட்டு எண்ணத்தை கவனி, முறக்கபான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த இருப்பு நிலையில் நீ ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தால் மைண்ட் வாண்டரிங்னு ஹசரத் சொல்லுவாங்க. ஒரு பயிற்சி இருக்குது. நீங்கள் கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா எண்ணமே இல்லாமல் ஒரு எம்டினஸ் இருக்கும். அந்த எம்டினஸோடு நின்றுட்டு 1 செகண்ட் முடியுதா, 5 செகண்ட் முடியுதா, நின்றுட்டு வந்துரு. ஓகேங்களா? ஏன்னா அந்த ஒரு 5 செகண்டில் கூட கனெக்ட் ஆகிருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அந்த கனெக்ஷன் தான் முக்கியம். நம்ம சாமானியர்கள் போயிட்டு வந்துடுறாங்க. சில பேருக்கு நடக்குது, சில பேருக்கு நடக்கிறது இல்லை. நடக்கிறதுக்கு காரணம் அவங்க அந்த ஸ்டேட்டுக்கு போயிருக்காங்க, அவங்களுக்கே தெரியாமல். அந்த ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கான வழி இதுதான். இப்போது உங்களுடைய புத்தகம் நூர், அந்த புத்தகம் ஐ ரியலி லவ் யுவர் புக். இட் வாஸ் பியூட்டிஃபுல்லி ரிட்டன். அது ஒரு சாமானியனுடைய இறை அனுபவம். அது ஏன் ரொம்ப கனெக்ட் ஆகுதுன்னா, நம்மளை மாதிரியே ஒருத்தர், அவருக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற படிக்கும்போதெல்லாம் ஒரு ரிலேட்டிவிட்டி வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த புக்கை பற்றி நிறைய பேசுவோம். அந்த புக்கை எழுதணுங்கிற எண்ணம் எப்படி வந்தது? அது எனக்கு அந்த புக்கை எழுதணுன்னு எனக்கு எந்த எண்ணமும் வரல. அதான் உண்மை. என்னென்னா, நான் டிசம்பர்லேருந்து சும்மா எனக்கு தோன்றதை கோட்ஸாக எழுதிட்டு இருந்தேன். ஓகே. வீடியோ எடுத்து போடுறதுக்கு கொஞ்சம் டைமு, எடிட்டிங்கு அப்படின்னு பல நேரங்கள் செலவாகுது. கோட்டா போடுறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு டிசம்பர்லேருந்து என்னோடய சேனலில் கோட்ஸ் தொடர்ந்து ஒரு 5 மந்த் 2 மந்த்தாக கோட்ஸ் போட்டுட்டு இருந்தேன். கோட்டு போட்டுட்டு இருக்கும்போது அந்த கோட்டுக்கு ஒரு புக்காக போடலாம் அந்த கோட்ஸை. ஓகே, இல்லைன்னா இந்த கோட்ஸு சும்மா அப்படியே போயிடும், ஒரு புக்காக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹசரத்தோட சீடர் ஒருத்தவர் அபீப் ரஹ்மான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, நானா இதுமாரி ஒரு புக்கு கோட்ஸாக போட போகிறேன், முன்னுரை எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க ஒரு முன்னுரை எழுதி எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அப்போ என் பையனை ஸ்கூலில் விட்டுட்டு எங்கள் ஊருக்கும் என் பையன் ஸ்கூலுக்கும் ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அப்போ நடந்து அப்போ பைக்கில் விட்டுட்டு வரும்போது திடீர்னு ஒரு எண்ணம் எனக்குள்ளே உதிச்சிச்சு. என்ன எண்ணம் உதிச்சிச்சு அப்படின்னா, ஆன்மீகம் ரொம்ப சாமானியமானது தானே, ஏன் ரொம்ப தூரப்படுத்திட்டாங்க? காட்டுக்கு போகணும், பல தவங்கள் இருக்கணும், கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, சந்நியாசம் இருக்கணும், இவ்வளோ ஆன்மீக பயிற்சி பண்ணணும், இப்படிலாம் எதுக்கு இவங்க இப்படி உருவாக்கிட்டாங்க? தன்னை உணர்றதுங்கிறது ஆல்ரெடி நமக்குள்ளே இருந்த தன்மை தானே. குழந்தையாக இருக்கும் போது அந்த தன்மையில் தானே இருந்தோம். வளர 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 இங்கே இருக்கிற இந்த இமேஜினேஷன், இது ஒருத்தவங்களோட இமேஜினேஷன், இந்த லைட், இந்த கேமரா ஒருத்தவங்களோட இமேஜினேஷன். இந்த இமேஜினேஷனில் சிக்கிக்கிட்டு அந்த தன்மையை நம்ம விட்டுட்டோமே. அந்த தன்மைக்குள்ளே போகிறது அவ்வளோ விஷயங்கள் செஞ்சால் தான் ஆகணுமா? நபி அப்படி இல்லையே. நபி குடும்பத்தோடு வாழ்ந்தாங்க, சமுதாயத்தோடு இருந்தாங்க, பிஸ்னஸ் பண்ணாங்க. அவங்க எப்படி அந்த ஸ்டேட் அடைஞ்சாங்க? அப்போ ஒரு சாமானியனாக இருந்துக்கிட்டு அந்த ஸ்டேட் அடையிறதுக்கு எந்த கடுமையான விஷயங்களும் தேவையில்லை, ஜஸ்ட்டு உணர்ந்து வாழ்ந்தாலே போதுமே அப்படின்ட்டு பைக் ஓட்டிகிட்டு இருக்கும் ஒரு ஸ்பார்க் வந்துச்சு. இதை என்ன பண்ணேன்னா, அப்படியே உட்காந்து டைப் பண்ணேன். ஃபஸ்ட்டு பேஜாக எழுதிட்டு, சரி இது அந்த புத்தகத்துக்கு முன்னுரையாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய முன்னுரையை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அவரோட முன்னுரையை 2வது வச்சுட்டு, அப்படி இருக்கும்போது சொல்லுவாங்களே, அது கதை அதுக்கான நபர்களை ஆட்டோமேட்டிக்காக தேர்ந்தெடுக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் நடந்துச்சு. இந்த ஒரு முன்னுரை அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக வளர்ந்துச்சு. லாஸ்ட்டில் அந்த கோட் புத்தகம் பின்னாடி போயிடுச்சு. இது தானாக ஒவ்வொரு சீனாக அப்படியே எழுத ஆரம்பிக்கும் போது தான் ஓகே எனக்கு தோணுச்சு, இந்த விஷயத்தை புத்தகமாக சொல்லணும். ஏன்னா ஆன்மீகங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் நினச்சிக்கிட்டு நிறையா பேர் ரொம்ப தூரமாக இருக்காங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே எங்கள் குருநாதர் ரொம்ப சீக்கிரம் புனிதப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா புனிதம்ங்கிறது என்னென்னா டிஸ்டன்ஸ் வச்சிடும். ஓகே, ஒரு செலிப்ரிட்டிக்கும் சாமானியனுக்குமான டிஸ்டன்ஸ் மாதிரி. ஆனால் உண்மைங்கிறது அந்த இது இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த புனிதத்தன்மை இல்லைன்னா ஈஸியாக மெர்ஜாக்க முடியும். எப்போ அந்த புனிதத்தன்மை தேவை, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த புனிதத்தன்மை வேணும். ஆனால் உள்ளே உணரும் போது அந்த புனிதத்தன்மை தேவையில்லை. அப்போ ஒரு சாமானியனாக இந்த ஸ்டேஜ் அட்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், என்ன நம்ம வாழ்க்கையில் நடந்துச்சு
நம்ம எப்படி அந்த இருப்பு நிலைக்கு போகிறோம், அந்த கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு ஒருத்தவங்களை கொண்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒன்று இருக்குல்ல, அதுக்கு என்ன பேர் என்னமோ வச்சுக்கலாம், அது கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பித்தேன். எழுத ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு, எனக்கு வாழ்க்கையிலேயே என் குரு வந்து ஹஸ்ரத் தான் என் குருன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த புத்தகம் எழுதி முடிக்கும் போது தான் தெரிஞ்சு எங்கள் அப்பா தான் எனக்கு ஒரு குருவாக இருந்திருக்காரு அப்படின்ட்டு. காரணம் என்னென்னா, அவர் வளர்த்த மரத்தோட அவர் ஒரு மரம் போட்டு ஒரு விதை போட்டு மரமாக முளைச்சி அந்த ஜஸ்ட் இந்த பழத்தை மட்டும் தான் நான் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கேன் அப்படிங்கிறது இந்த புத்தகம் எழுதி முடிக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சு. காரணம் என்னென்னா, எங்கள் அப்பா வந்து என்னை வந்து இது மாதிரி குருன்னு ஒன்று இருக்குது, அவங்களுக்கு தனியாக ஒரு குரு இருந்தாங்க எங்கள் அப்பாவுக்கு. ஓகேங்களா, 34 வயசுலேருந்து ஒரு 55 வயசு அவங்க வாழ்ந்தாங்க. அது 20 வருஷத்தில் ஒரு குரு இருந்தாங்க. ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் இருந்தாங்க. ஆனால் எங்கள்கிட்ட இதுமாரி ஆன்மீகம் ஒன்று இருக்குது சொன்னது கிடையாது, இதே மாதிரி குருன்னு ஒன்று இருக்குன்னு எங்கள்கிட்ட சொன்னது கிடையாது. ஒன்றே ஒன்று தான் சொன்னாங்க, படி, எஜுகேஷன். நீ வந்து எங்கள் நாகூர் தர்காவில் எங்கள் அப்பா ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தாங்க. எங்கள் ஃபேமிலி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாகூர் தர்காவுக்கு வரவங்களுக்கு இதேமாதிரி ஃபாத்தியா ஓதி அங்கே, அதுதான் எங்கள் குலத்தொழில். ஓகே, அது என்ன தொழில்? அது என்னென்னா, நாகூர் தர்காவுக்கு வராங்கல்ல, தேடி நாகூர் தர்காவுக்கு வரவங்களுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போய் ஃபாத்தியா ஓதுவாங்க. ஃபாத்தியானா அவங்களோட தேவைகளை பூர்த்தி ஆகணும்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணி வரவங்களுக்கு தங்க வச்சு அவங்கள டேக்கர் பண்ணிக்கிறது தான் ஒரு தொழிலாகவே எங்களுக்கு இருந்துச்சு. உங்கள் ஃபேமிலிக்கு அதுதான் ஃபேமிலி தொழிலே அதுதான். ஓகேங்களா. ஆனால் எங்கள் அப்பா வந்து அந்த தொழிலில் விருப்பம் இல்லை. என்ன காரணம்னா, எங்கள் அப்பாவுக்கு வந்து அந்த காலகட்டத்திலேயே எங்கள் அப்பா படித்தார், விவோ ஆகணும்னு ஆசைப்பட்டார். பட் எங்கள் தாத்தா என்னன்னா, நீ விவோ ஆகுனா வர ஜனங்கள்னு சொல்லுவாங்க, வர கெஸ்ட்டை யார் பார்த்துக்கிறது, நீ தான் மூத்த பையனாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தாவுக்கு வந்து ஜாதகம் பார்க்குறதுல நம்பிக்கை இருக்குது. ஜாதகம் பார்த்ததுல இவன் வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு போவான், விடக்கூடாதுன்னு சொல்லி பரிகாரம் பண்ணி படிப்பை கட் பண்ணி இந்த கெஸ்ட் தொழிலை பார்த்துக்கிறதுக்கு எங்கள் அப்பா வச்சதுனால சப்கான்சியஸ்ல எங்கள் அப்பாவுக்கு என்ன இருந்துச்சுன்னா, பசங்களை படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு. எங்கள் அண்ணன் சிங்கப்பூரில் போய் படித்தார், என்ன வந்து இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க. நீங்கள் யாருமே இந்த சைடு வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப கான்சியஸாக இருந்தாங்க எங்கள் அப்பா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் அப்பா கடைசியாக இறந்து போகும்போது ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க. இறந்து போகிறதுக்கு எங்கள் அப்பா பிறக்கும் போது என்ன வார்த்தை பேசினாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இறந்து போகும்போது கடைசியாக சொன்ன ஒரே வார்த்தை என்னென்னா, நீ தொழுக போ அப்படின்னு சொன்னாங்க. என்னை பார்த்து தொழுக போ. வேறு எதுவுமே அதுக்கப்புறம் அவங்க பேசல, இறந்து போயிட்டாங்க. எனக்கு அந்த தொழுகைங்கிறதே மிகப்பெரிய எப்படி சொல்கிறதுன்னு ஒரு வெறுப்பாக இருந்துச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்கள் அப்பா தான் உங்களுடைய முதல் குரு. அப்பா தான் வந்து முதல் குரு. அவங்க போட்ட அந்த கான்சியஸ் கண்டினியூஷன்ஸ் தான் எனக்கு கொஞ்சம் அது புரிஞ்சுக்கவும் ஈஸியாக எனக்கு இறங்குறதுக்கும் அவங்களோட கான்சியஸ்னஸ் தான் எனக்கு உதவி இருக்குன்னு நான் நம்புகிறேன். அது இந்த புத்தகம் எழுதி முடிக்கும் போது தான் நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த புத்தகம் வந்து உண்மையை மட்டும்தான் எழுதணும். நம்ம உண்மையாகவே எப்படி இருந்தோம், எந்த மறையும் இல்லாமல் சின்ன வயசில் என்னென்ன தவறுகள் பண்ணோம், எப்படி ஒரு சாமானியனாக இருந்தோங்கிறத கரெக்டாக பதிவு செய்யணும். அதில் எந்த இதுவும் வச்சுருக்கக்கூடாது. அதேமாதிரி என்னென்ன அனுபவங்களுக்கு நம்ம நடந்துச்சோ அதில் ஒரு 50% ஆச்சும் எழுத்துப்பூர்வமாக சொல்லிடணும். ஏன்னா நோக்கம் என்னென்னா, சாமானியர்கள் ஆன்மீகங்கிறது வாழ்க்கையில் தனியே ஒன்று கிடையாதுங்க. வாழ்கிறது தான் வாழ்க்கை, வாழ்கிறது தான் ஆன்மீகம். இங்கே என்னென்னா ஒரு பிராண்டு போட்டாங்க, ஆன்மீகங்கிற தனி, வாழ்க்கிற தனி, இது தனி அது தனின்னு. எப்படி வாழ்கிறது ஒரு சாமானியனா ஒவ்வொரு நிமிஷத்தையும் வாழ்ந்தாலே அதே உச்சக்கட்ட ஆன்மீகங்க. அப்போ இந்த வேர்ல்டுக்கு எதுக்கு வந்திருக்கோம், அந்த இறையோட எப்படி அலைன் ஆகுறது, அதுக்கு ஒரு சாமானியன் தன்னை உணராமல் முடியவே முடியாது. அப்போ அது உணர்றதுக்கு இந்த ஒரு புத்தகம் ஒரு வழியாக இருக்கணுங்கிற நோக்கத்தில் தான் இந்த புத்தகம் எழுதுனாங்க. இந்த புத்தகத்திலே நீங்கள் நிறைய அனுபவங்கள் நீங்கள் எழுதியிருந்தால் கூட ஒரு விஷயம் ஸ்டுட் அவுட். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த குரு டிசைபிள் ரிலேஷன்ஷிப், நீங்கள் உங்கள் குரு உங்கள் ஹஸ்ரத்தை நீங்கள் பார்த்த விதம், அதெல்லாம் வந்து ஒரு சீக்கர் மட்டுமே புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. எனக்கு ரொம்ப ரிலேட்டபுளாக இருந்தது. பட் அதே ஒரு ஹஸ்ரத்தை ஒரு பாயிண்டில் யூ ஹேட் டு லெட் கோ. அந்த விஷயத்தை பற்றி சொல்ல முடியுமா? ஆமாங்க, ஸ்டார்டிங்கில் நான் என் குருவை வந்து கடவுளாக பார்த்தேன். ஓகேங்களா. ஆனால் இஸ்லாம் படி குருவை கடவுளாக, சரியத்துப்படி குருவை கடவுளாக பார்க்கக்கூடாது. கடவுள் ஒரே ஒரு ஆள் தான். ஏன்னா நபி, நீங்கள் எவ்வளோ மார்க்கங்கள் உருவாயிருக்கு, எல்லா ஃபவுண்டரும் அவங்க ஃபேஸ் இருக்கும். இஸ்லாமில் இருக்கிற ஃபவுண்டருக்கு மட்டும் தான் அவங்க ஃபேஸ் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு மேலே இருணுன்னு சொல்லி காமிச்சு விட்ருப்பாங்க. புத்திஸ்ட்டை கூட வணங்க வேணாம்னு சொன்னாங்க, ஆனால் கடவுள் ஆக்கிட்டோம் நம்ம. ஓகேங்களா. இருந்தாலும் கடவுள் எனக்கு ஹஸ்ரத் மட்டும்தான் அப்படின்ட்டு முழுசாக நான் அந்த ஆள்கிட்ட என் குருகிட்ட சரண்டர் ஆகும்போது, குருவோட வேலை என்னன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கிற அந்த உண்மையை காமிக்கிறது மட்டும்தாங்க. ஓகேங்களா. இன்னொரு
ஒரு அற்புதமான விஷயம்னா எனக்கு ஃபிசிக்கலான குரு கிடையாது. ஓகேங்களா, ஃபிசிக்கலான குரு கிடையாது. அவங்க வந்து ஒரு சூட்சமமான குரு தான். ஃபிசிக்கலாக நான் அவங்கள பார்த்தது கிடையாது. இத்தனைக்கும் வாழ்க்கையில் நான் அவங்க நேரில் பார்த்தது கிடையாது. ஓகேங்களா, சூட்சமமான குரு தான். இருந்தும் எனக்கு அது மட்டும்தான் வேணும், வேறு எதுவுமே எனக்கு பிடிப்பு வரல. நான் எப்படின்னா, நான் எதாக இருந்தாலும் உணர்ந்து நம்புறவன். நீங்கள் அறிவாக சொன்னீங்கன்னா நான் ஆன்மீகத்தில் நம்ப மாட்டேன். ஏன்னா எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு எனக்கு அறிவாக இறங்கணும், ஆன்மீகத்தை பற்றி நான் உணரணும். நான் பேசுகிறது எதாக இருந்தாலும் நான் படித்தது ஒன்றுன்னு சொல்லணும்னா, ஆன்மீகத்துக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு புத்தகமும் படித்தது கிடையாது. எல்லாமே என்னோட அனுபவங்களும் உணர்தல் மட்டும்தான். ஸோ அப்போ எனக்கு ஹசரத்தை தாண்டி பார்க்கவே முடியல. டீப்பராக ஹசரத் உள்ளக்க போகும்போது என்ன ஆனிச்சு அப்படின்னா, ஹசரத் வந்து நாகூர் எஜமானை பற்றி ஒரு ஆடியோ பேசியிருந்தாங்க. அதில் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கும் போது எனக்கு அவங்க மேலே காதல் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொழுகை, எங்கள் அப்பா தொழுகைன்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. அந்த தொழுகையை பற்றி தெரிஞ்சுக்கும் போது எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே காதல் வந்துச்சு. நோன்பு, அதை உண்மையாக புரிஞ்சுக்கும் போது எனக்கு இறை மேலே நம்பிக்கை வந்துச்சு. அப்போ குருங்கிறவங்க ஒன்றையுமே காமிச்சு கொடுத்து கடைசியில் அந்த எது உண்மைங்கிறத அழகாக ஒவ்வொரு ஸ்டேஜாக அவங்க வந்து அனுபவமாக எனக்கு விளக்குனாங்கன்னு தான் சொல்லணும். வார்த்தையாக இல்லாமல், அறிவாக இல்லாமல், அனுபவமாக ஒவ்வொரு ஸ்டேஜில் நான் வந்து அந்த குரு வந்து எனக்கு இதுதான் உண்மைங்கிறத தள்ளி இருந்து அப்படி காமிச்சாங்க. இதே டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ். குரு வந்து ஒரு மீடியமாக இருந்து அந்த உண்மையை காமிச்சதுக்கப்புறம் அவர் விலகிடுவார் இல்லையா? இப்போது மதங்களும் அப்படி தான் நினைக்கிறேன். மதங்களுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, உண்மை இறையை நோக்கி நம்மளை தள்ளுறது தான். அவ்வளோதாங்க. அதுக்கு சில வழிமுறைகள் தேவைப்படுது. அதுக்கு மதம்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? கரெக்டுங்க. ஸோ பட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ், எல்லா மதங்கள்லையும் நான் சொல்கிறேன், அந்த மதத்தோடைய கஸ்டம்ஸ், அந்த ஒரு ப்ராக்டிசஸ் அதையே பிடிச்சிட்டு நிற்கிறதுனால இறை அனுபவம் இல்லாமல் போயிடுதோ அப்படின்னு. அதான் உண்மைங்க. ப்ராக்டிசஸை பிடிக்கிற அளவுக்கு கூட போகிறதில்ல. இன்ஃபர்மேஷனை பிடிச்சிக்கிட்டு அங்கேயே நின்றுறாங்க. அங்கே நிற்கும் போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்குள்ள ஒரு இமேஜினேஷன் உருவாக்கிக்கிறாங்க. இப்படி இருந்தால் தான் அது உண்மை, அப்படி இருந்தால் தான் உண்மைன்னு சொல்லிட்டு அறிவு ரீதியாக இறை அவங்க உருவாக்கிக்கிறாங்க. தெரியும், அனுபவ ரீதியாக உருவாக்குறது இல்லை. ரிலீஜியஸ் வந்து ஒரு சட்டம் தாங்க, உங்களை இப்படி கண்ணாமுன்னான்னு ஓடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நெறிமுறைப்படுத்துது. அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் வந்து அதை உணர வைக்குது. புரியுதா உங்களுக்கு? அந்த நேர் வழிப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் நேர் வழியில் உள்நோக்கி பார்த்தா தானாங்க இறையை உணர முடியும். அந்த உள்நோக்கி போகக்கூடிய பயணத்தில் எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிற உண்மை, எல்லாமே ஒன்று தான் தெரியும். அதான் உண்மை. அப்போ அங்கேயே வந்து ஒரு யூனிட்டி வந்துடுது. ஆமாங்க. ஹேட்ரட் இருக்காது. உங்களுக்கு ரிலீஜியஸில் தான் ஹேட்ரட் இருக்கும், ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒன்று தான் சொன்னோம், ஒரு இறைன்னு தான் சொன்னோம். ரிலீஜியஸில் தான் பல சிக்கல்கள் இருக்குது. ஸோ இந்த புத்தகத்திலே நீங்கள் வந்து, அதாவது பல இடங்களில் பாலிடிக்ஸ் இருக்குது நமக்கு இல்லையா? செய்கிற ஒர்க் பிளேஸில் பாலிடிக்ஸ் இருக்கும், நிறைய இடங்களில் பாலிடிக்ஸ் இல்லாத இடமே இல்லை. பட் ஆன்மீகத்தில் பாலிடிக்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நீங்கள் வந்து எழுதியிருந்தீங்க. உண்மையாகவே என்னோடய அனுபவத்தில் சொன்னோம் அப்படின்னா, நான் சினிமாவில் ட்ராவல் பண்ணியிருக்கேன், அரசியல்லையும் பேக் எண்டில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் விட பாலிடிக்ஸ் அதிகமாக இருக்கிற இடம் ஆன்மீகம் தான். அதில் டைரெக்டாக உள்ளாக்க வந்து நான் அனுபவித்ததை வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் ஆன்மீகம் வந்து அந்த இடத்த உடைக்கிற இடத்துல அங்கே நான் தாங்கிறதுல இங்கே இன்னும் போட்டிகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. எவ்வளோ பெரிய கான்ட்ரடிக்ஷன் இல்லை? ஏன்னா வந்து ஆன்மீகம் அப்படிங்கிறதே தன்னை தொலைச்சி இறை கூட ஒன்றுதல் தான். ஆனால் அங்கேயே எனக்கு ஒரு அத்தாரிட்டி வேணும் நிற்கிறது அப்படி தன்னை தொலைக்கலன்னு அர்த்தம். அதுவே பெரிய தடையாச்சு. அதுதான் முடிஞ்சிருச்சு, அங்கேயே முடிஞ்சிருச்சு. அப்போ அவங்க ஆன்மீகம் வந்து பேர் தான் வச்சுருக்காங்க தவிர, இந்த பிராண்டுக்குள்ளே தான் இருக்காங்க தவிர உள்தன்மையில் மாற்றம் இல்லை. உள்தன்மையில் மாற்றம் இல்லைன்னா எது போட்டும் பிரயோஜனம் இல்லை. ஐ ஹோப் பீப்புள் ரியலைஸ் தட். அண்ட் நிறைய விஷயங்களை பற்றி பேசணும். இன்னொன்று, நிறைய தடைகள் வரும் அந்த ஆன்மீக பாதையில். எந்த ஒரு சீக்கருக்குமே பல தடைகள், பல கன்ஃபியூஷன்ஸ் வரும். அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, தேவையில்லாத விஷயங்களை ஒதுக்கிவிடும். அப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எழுதின சில அனுபவங்களில் வந்து அந்த பிளாக் மேஜிக்குங்கிறது, அந்த ஒரு பேய் பிடிச்சிருச்சு, இல்லை சாமி எனக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய லெசனை கற்றுக் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா அந்த பாதையில்?
அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாங்க, ஆன்மீகத்தில் வந்து பல தடைகள் இருக்கத்தான் செய்யும். தடைகள் இல்லாமல் ஆன்மீகம் இல்லை. எல்லா தடைகளும் நம்மளை கடவுள், நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இறைவன் நம்மளை சுற்றி ஒரு டீம் உருவாக்குறாங்க பார்த்தீங்க, இன்னர் சர்க்கிள். அதை வச்சு தான் நம்மளுக்கு பாடம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த பாடம் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, உள்தன்மையில் நீ இன்னும் மாறலைங்கிறத நீ உணர்றதுக்காண்டி தான். ஸோ அதே தான், நான் உள்ளக்க வந்ததுக்கு அப்புறம் பல தடைகள் வந்துச்சு. அந்த பல தடைகள் எல்லாம் எதுக்கு அப்படின்னா, என்ன உள்தன்மையில் மாற்றுறதுக்கு தான். ஏன்னா எனக்கு ஃபிசிக்கலாக குரு இல்லை. அப்போ இந்த புத்தகத்தில் கூட ஒரு லைன் எழுதியிருப்பேன், என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லா மூலியமாகவும் இறை பல வேஷங்கள் போட்டு என்னை வந்து பக்குவப்படுத்துச்சு அப்படின்னு. அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. ஒரே லைனில் சொல்லணும்னா அதுதான் உண்மை. ஏன்னா ஃபிசிக்கலாக ஒரு குரு இருக்கும் போது கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. சூட்சமமாக இருக்கும் போது ஒவ்வொருவரும் எனக்கு குருவாக இருந்து என்ன குரு அவங்க மூலியமாக பக்குவப்படுத்தினாங்க. இப்போது திரும்பி பார்க்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா, நாங்கள் எல்லாத்துக்கு மேலே எனக்கு இன்னும் அதிகமான காதல் தான் உண்டாயிருக்கு. என்ன காரணம்னா, அவங்க இல்லைன்னா நான் வந்து எனக்குள்ளே இந்த உள்தன்மை மாறி இருக்காது அப்படிங்கிறத என்னால் இப்போ உணர முடியுது. அந்த ஒரு பார்வையில் பார்க்கும்போது அவங்க மேலே ஒரு வெறுப்புணர்வே இருக்காது. காதல் தான் அதிகமாக வருது. உச்சகமான காதல். இது ஆன்மீகம் தான் கொடுக்க முடியும். ஆன்மீகத்தை மட்டும் தான் கொடுக்க முடியும். இதே வேறு தொழிலாக இருந்தால் உங்களுக்கு வெறுப்பு வந்திருக்கும். என்னை போட்டு இப்படி அடிச்சேடா, நீ இப்போ பாரு நான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படிங்கிற வெறுப்பு வந்துடும். எனக்கு திரும்பி இப்போ பார்க்கும்போது அவங்க மேலே உண்மையாக சொல்லணும், என்னுடைய காதலை காமிக்க முடியல. இந்த பேட்டி மூலிமா அவங்களுக்கு நான் அந்த காதலை செலுத்த விரும்புகிறேன். உச்சமான காதல் எனக்கு அவங்க மேலே, எல்லார் மேலேயும். ஹஸ்ரத் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களில் ரொம்ப முக்கியமாக உங்களை வந்து சேஞ்ச் பண்ண ஒரு உபதேசம்னா என்ன சொல்லுங்கள்? ஹஸ்ரத் ஒன்று தான் சொன்னாங்க, ரொம்ப சிம்பிளாக. என்னென்னா, காலைல முழிக்கிறோம்ல, முழித்த உடனே எத்தனை பேர் வந்து விழிப்புணர்வோட பல்லு வளர்க்குறோம்? அவேர்னஸோட எவ்வளோ பேர் பல்லு வளர்க்குறோம்? ஒரு நபர் விழிப்புணர்வோட 40 நாள் பல்லு விளக்குனாலே உன்னோட கான்ஷியஸ் ஸ்டேட்டே மாறிடும், தாட்ஸே இல்லாமல். நல்லா கவனிச்சோம் அப்படின்னா, பல்லு விளக்குறத நம்ம வந்து ரொம்ப அது ஒரு இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டோம். மற்றத்தை சிந்திக்கிறதுக்கான நேரமாக அதை யூஸ் பண்ணிக்குவோம், அதை சாப்பிட்றதெல்லாம். ஹசரத்தை சொன்ன ஒரே கோட்பாடு என்னென்னா, உணர்ந்து வாழு. எந்த நேரமும் இப்போ பேசும்போது அதை உணர்ந்து பேசணும், நடக்கும்போது உணர்ந்து நடக்கணும். எந்த நேரமும் கான்சியஸாக நீ இருக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அலைன்மெண்ட் உள்ளக்கு போயிடுவேன். அலைன்மெண்ட் உள்ளக்கு நீ போயிட்ட அப்படின்னா அது ஒன்று டேக் கேர் பண்ணிக்கும் அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொன்னதில் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு உணர்ந்து இந்த ப்ரெஸ் பண்ணும் போது அந்த ஃபீல் பண்ணி அதோட கரைஞ்சி ஒவ்வொரு நிமிஷத்தையும் வாழுங்க. ஏன்னா நிறையா பேர் 99% பேர் இங்கே வாழ்கிறதே இல்லை வாழ்க்கையை அப்படின்னு சொன்ன அதோட முக்கியமான உபதேசமாக அதை நினைக்கிறேன். அந்த ஒன்று போதும் நினைக்கிறேன். கரெக்ட். பி ப்ரெசென்ட். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுவாகவே இருங்க போதும். அது ஆட்டோமேட்டிக்காக உங்களை தீட்டா ஸ்டேட்டு கொண்டு போய் கான்சியஸ்ல இருந்தால் இருப்பு நிலையிலே நீங்கள் இருந்துகிட்டே இருப்பீங்க. அப்போ எந்த எண்ணங்கள் வந்தாலும் வந்துட்டு போகும் தவிர உங்களை பாதிக்காது. ஒரு ஜென்ரல் ஒரு லேமேனோட பெர்ஸ்பெக்டிவில் சுஃபின்னா அந்த ஒரு மியூசிக், அந்த ஒரு குவாலி அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒன்று இருக்கும். அதை தாண்டி உள்ள நிறைய ஸ்பிரிச்சுவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத்தே ரொம்ப டீப்பான பாத்தாக இருக்குது. அதை பற்றி சொல்ல முடியுமா? வேறு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது? ஒரு மனுஷன் எப்படி சாப்பிடணும், எப்படி பாத்ரூம் போகணும்னு, எப்படி தூங்கணும், எல்லாத்தையும் பற்றியும் வாழ்வியல் முறைகள் தான் சூஃபிசம். ஆனால் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இந்த ரூமி அவங்க ஃபேமஸ் ஆனதுனால அந்த வெர்லிங் மட்டும் தான் சூஃபிசம்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ட் ஆக்கிட்டாங்க. நபி வந்து ஒரு ப்ராஃபிட் எப்படி வாழ்ந்தாங்களோ, அந்த வாழ்ந்த வழிமுறையான ஹதீஸ்கள் இருக்கோ, அந்த ஹதீஸ்களை உணர்ந்து செய்கிறது தான் சூஃபிசம். இங்கே என்னன்னா, இந்த ரிலீஜியஸில் என்ன ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, இஸ்லாம் மார்க்கத்தில் தொழுகை, நோன்பு, வழிமுறைகள், இப்படி செய்யணும், இப்படி தாடி வச்சுக்கணும், உட்காந்து தண்ணி குடிக்கணும், யூரின் போகும்போது உட்காந்து யூரின் போகணும், இது எல்லாம் சூஃபியோட வாழ்க்கை முறை தான். ஆனால் இது எல்லாத்தையுமே மிஸ்ஸுனா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உணர்ந்து செஞ்சோம் அப்படின்னா அதோட தன்மையை நம்ம உணர்ந்தால் தான் தெரியும். ஸோ அந்த ஒரே ஒரு பாயிண்ட் தான் மிஸ் ஆகிடுச்சு. தவிர சூஃபிசம்ங்கிறது நபியோட வாழ்க்கை தான். தவிர இந்த டான்ஸோ இசையோ கிடையவே கிடையாது. அது ஒரு வாழ்வியல், உச்சக்கட்டமான வாழ்வியல், ரொம்ப எளிமையானவும் உச்சமான வாழ்வியல், ரொம்ப சயின்டிஃபிக்கலாக ப்ரூவனான வாழ்வியல். அந்த வாழ்வியலை மெக்கானிக்கலாக பண்ணாமல் உணர்ந்து பண்ணாலே அது ஒரு ஆன்மீக முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது. ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து இந்த மஹரிஃபத் ஸ்டேட்டுக்கு தான் கொண்டுட்டு போகும். ஓகே, நீங்களும் இறையனும் வேறு இல்லைங்கிற ஸ்டேட்டுக்கு அது கொண்டுட்டு போகும். சுஃபி பாத்தில் வேறு என்ன மாதிரியான ஆன்மீக பயிற்சிகள் நீங்கள் சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஆன்மீக பயிற்சிகள், நீங்கள் ஏதாவது ஒரு பயிற்சியை எடுத்து சொன்னீங்கன்னா பார்க்குற வியூவர்ஸ் அவங்களுக்கு ஃபாலோ பண்ணணும்னு தோணுச்சுன்னா அந்த சுஃபி பாத்தில் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்?
ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி. ஓகே, பாஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஒரு மூச்சு பயிற்சி. இந்த மூச்சு பயிற்சி பண்ணுறதோட நோக்கம் என்னென்னா இந்த நமாஸ்க்கும் சப்போர்ட் ஆகும். உங்கள் சிந்தனைகள் வந்து நிறைய பேருக்கு சிந்தனைகள் ஓட்டம் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அதை கான்சன்ட்ரேஷனாக ஒருநிலைப்படுத்த முடியும். உங்கள் வேலைகள்லையா இல்லை தொழிலில் எல்லாத்துலேயுமே ஒருநிலை, படிப்பில் எல்லாத்துலேயும் ஒருநிலைப்படுத்த முடியும், தொழுகையிலையும் ஒருநிலைப்படுத்த முடியும். இப்போ ஜஸ்ட் ப்ரீத்திங் ப்ராக்டிஸ் தான் அது. அதில் சில திக்ர் இறை நாமங்கள் இருக்குல்ல, ஸ்லோகனை மட்டும் அதை பயன்படுத்திட்டோம் அப்படின்னா போதும். ஜஸ்ட்டு சம்மணம் கட்டி உட்காந்துக்கணும். உட்காந்துக்கிட்டு என்ன முத்ராசனமோ வச்சுக்கலாம். முத்ராசம் இல்லைன்னா சும்மாவே அப்படி சும்மா அப்படி கை வச்சுக்கலாம். வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா கண்ணை மூடிட்டு இந்த 2 கண்ணையும் மேல் நோக்கி தூக்கிக்கணும். ஆமாம், இந்த இடத்துல பார்க்கணும். புருவ மத்தினா இந்த 2 புருவத்துக்கு மத்தி. ஓகே, மேலே பார்த்து கண்ணை மூடிட்டு இப்படி மேலே பார்த்துக்கிட்டு உள்ளாக்க இழுக்கும் போது அல்லான்னு உள்ளாக்க எடுக்கணும், விடும்போது ஹூன்னு விடணும். கான்சென்ட்ரேஷன் அந்த நெத்தி போட்டில் இருக்கணும். நெத்தி போட்டில் இங்கே இருக்கணும். கண்ணை மூடிட்டு அல்லா ஹூ அல்லா ஹூ அல்லா ஹூ அப்படின்ட்டு மனசுக்குள்ளே இருக்கணும். மனசுக்குள்ள இன்ஹேல் பண்ணும்போது அல்லா, எக்ஸேல் பண்ணும்போது ஹூ. கான்சென்ட்ரேஷன் வந்து நெத்தி போட்டில் இருக்கணும். கண்ணும் இந்த புருவ மத்தியில் இருக்கணும். மனசுக்குள்ளே அந்த வார்த்தைகளை சொல்லணும். இப்படி ஒரு 10 மினிட்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த நஃப்ஸுங்கிற இந்த சென்டர் ஆஃப் கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, தேர்ட் ஐன்னு சொல்லுவாங்க இந்து மார்க்கத்தில், தேர்ட் ஐன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். அந்த கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு நம்மளால போக முடியும். ஓகே, ஏன்னா ஹிந்து மார்க்கத்தை பொறுத்தவரை சக்ராஸ்ன்னு சொல்லுவாங்க, இஸ்லாம் மார்க்கெட்டில் லத்தாயிஃப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, எனர்ஜி பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, உடம்போட முக்கியமான எனர்ஜி பாயிண்ட்ஸை மேல் நோக்கி அந்த தேர்ட் ஐயை ஓப்பன் பண்ணுறது சக்ரஸோட இது. இஸ்லாம் மார்க்கத்தில் லத்தாயிஃப்னு சொல்லுவாங்க. இது கல்பு, இது வந்து ரூஹு, இது வந்து சிர்ரு, இது காஃபி, இது அக்ஷா, இது நஃப்ஸு, இது சுல்தான் அஸ்கர்னு சொல்லுவாங்க. இந்த 7 புள்ளிகளையும் எனர்ஜி பாயிண்ட்ஸ், சென்டர் ஆஃப் கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட்ஸை கான்சியஸாக நம்ம கவனிக்கும் போதும், மூச்சை வச்சு அதை கவனிக்கும் போதும் என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த மனசுங்கிற திரையை கடந்து ஈஸியாக போக முடியும். இந்த பாயிண்ட்ஸில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணும் போது இதுக்கு பயிற்சியே இருக்குது. கல்பே திக்ர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் இருக்குது. அது குரு இல்லாமல் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியாது. இன்னொரு பயிற்சி இருக்குது, ஹம்சே தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பயிற்சி எப்படி அப்படின்னா மூச்சை ஃபுல்லாக இன்ஹேல் பண்ணிக்கணும், கொஞ்ச நேரம் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு கான்சன்ட்ரேஷனை ஹார்ட் பீட்டில் வச்சிடணும். ஹார்ட் பீட் ஆகும் பார்த்தீங்களா, ஒவ்வொரு பீட்லேயும் ஒவ்வொரு பீட்டுக்கும் அல்லா அல்லா அல்லான்னு நாமத்தை மனசுக்குள்ளே சொல்லணும் ஒவ்வொரு பீட்டுக்கும். அதுக்கப்புறம் எக்ஸேல் பண்ணிக்கலாம். திருப்பி இன்ஹேல் பண்ணி எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ண முடியுமோ அந்த ஹோல்ட் பண்ண நேரத்தில் மட்டும் அந்த ஹார்ட் பீட்டை கவனிக்கும் போது அந்த கவனத்தில் அல்லா அல்லா அல்லாங்கிற வார்த்தையை வைக்கணும். இன்னொரு பயிற்சி முரக்காபா அப்படிங்கிற பயிற்சி, விட்னஸ். எல்லா விஷயத்தையுமே விட்னஸாக பார்க்கணும். என்னோடய விஷயங்கள் என்னென்னா இந்த 2 பயிற்சிகளில் ஃபஸ்ட்டு பயிற்சியோ செகண்ட் பயிற்சியோ நீங்கள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 24 ஹவர்ஸும் விட்னஸாக மாறணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பயிற்சிகள் எவ்வளோ நேரம் பண்ணணும்? 10 மினிட்ஸ் பண்ணலாம். இந்த முரக்காபாங்கிற கான்சியஸ்னஸ் விட்னஸ்ங்கிற பயிற்சியை 24 ஹவர்ஸும் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பயிற்சியை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி நேரத்தில் நார்மல் லைஃப்க்கு வந்துடுறாங்க. ஓகேங்களா, 24 ஹவர்ஸும் நம்ம விட்னஸாக நம்ம ஆகும்போது என்ன ஆகுது, இந்த முரக்காபா ஸ்டேட்டில் நம்ம இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த 5 புலன்களுக்கு அப்பாற்பட்ட உண்மைகள் வந்து விளங்கும், உணர முடியும். இந்த 5 புலன்களை வச்சு இந்த தேர்ட் டைமென்ஷனில் சில விஷயங்களை தான் நம்மளால் ரீச் பண்ண முடியும். ஓகேங்களா, அதுக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்கள் இருக்குது. எப்படி கரண்ட்டை பார்க்க முடியாதோ, காதில் பார்க்க முடியாதோ, அதுமாரி சில விஷயங்களை உணர தான் முடியும். அப்போ இந்த 5 புலன்கள் தான் சில விஷயங்களுக்கு தடையாக இருக்குது. ஓகேங்களா, அறிவு எல்லாமே வந்து ஒரு வேதான். அதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே கிளாட்டி வச்சுட்டு எப்போ நம்ம முழுசாக சரண்டர் ஆகிறோமோ அப்போ தான் அந்த உண்மை வந்து உணர முடியும். ஏன்னா நம்ம இவ்வளோ பெரிய யூனிவர்ஸோட மைக்ரோசம் தான் நம்ம உடம்பு. இதே இன்னும் நம்ம சயின்ஸ் வந்து இன்னும் ஆராய்ச்சி பண்ணாமல் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையுமே விட்னஸாக பார்க்கும்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோபம் வரும்போது ரியாக்ட் பண்ணாமல் அந்த கோபத்தை உணரணும், கஷ்டமாக இருக்கும். சந்தோஷம் வரும்போது ரியாக்ட் பண்ணாமல் உணரணும். இப்படி உணரும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்டேட்டில் ஸ்டார்டிங்கில் ஒரு 10 வாட்டி நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா 8 வாட்டி அது உங்களை ஜெயிச்சிடும். என்ன காரணம்னா உங்கள் ஹேபிட் பேட்டர்ன் ஒரு 30 வயசு உங்களுக்கு இருந்துச்சுன்னா 30 வருஷமாக அந்த ஹேபிட் பேட்டர்னில் நீங்கள் இருந்திருப்பீங்க. அப்போ நீங்கள் அந்த கேப்பை மட்டும் ஸ்டார்டிங்கில் உணர்றதுக்கு தான் எல்லா மார்க்கத்தில் இருக்க எல்லா ஆன்மீக பயிற்சிகளும். அந்த கேப்பை நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா அந்த எண்ணங்கிற அலை, இப்போ நீங்கள் போய் கடலில் போய் நிற்கிறீங்கன்னா அலை வந்து அடிக்குது பார்த்தீங்களா, அது அலைங்கிறது ஒரு எண்ணம்.
இந்த ஆன்மீக பயிற்சி, இந்த விட்னஸ்ங்கிறது வந்து ஒரு போட்டு. அதில் ஏறி நீங்கள் என்ன பண்ணிடணும், அலைக்கு பின்னாடி போயிடணும். பின்னாடி போயிட்டீங்கன்னா அலை அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அது ஜஸ்ட்டு நீங்கள் விட்னஸாக நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கும் போது உங்கள் ஹேபிட் பேட்டர்ன் மாறிடும். எதுவுமே உங்களை பாதிக்காது. உள்ளக்க ஸ்டார்டிங்கில் பாதிக்கும், ஸ்டார்டிங்கில் ரியாக்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் கவனிக்க 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 நீங்கள் வேறு ஒன்றோட கனெக்ட் ஆகிடுவீங்க. நீங்கள் ஐம்புலன்களோட கனெக்டில் இருக்கும் போது ஒரு கான்சியஸில் இருப்பீங்க. இது எதையுமே நீங்கள் அன்கட் பண்ணிங்கன்னா இன்னொன்று உங்களை கனெக்ட் பண்ணும். அதுதான், அதுக்கு என்ன பேர் வேணுமோ வச்சுக்கலாம். அதுதான் உண்மையான கான்சியஸ்னஸ். அந்த உண்மையான அண்ட் இது இந்த பயிற்சிகளை தாண்டி நிறைய பயிற்சிகள் நீங்கள் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. அது ஆஃப்கோர்ஸ் ஒரு குரு இருந்து நம்ம அவங்க கைடன்ஸ்லாம் அதை பண்ணணும். பட் அந்த பயிற்சிகள் பண்ணும்போது இல்லை பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட் ஒன்று கிடைக்குது இல்லையா? அந்த பயிற்சிகள் எதுக்காக பண்ணுறோன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பயிற்சிகளோட ரிசல்ட்டாக ஒரு ஸ்டேட்டோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ உங்களுக்கு கிடைக்குது இல்லையா? அது என்னங்கிறத கேன் யூ புட் இட் டு வாட்ச்? ஸ்டார்டிங்கில் ஏதோ ஒரு தேவைக்காண்டி பயிற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஓகேங்களா? ஆனால் உண்மையாகவே இந்த பயிற்சி, எல்லா பயிற்சியோட நோக்கம் என்னென்னா அந்த விட்னஸ் ஸ்டேட்டுக்கு எப்படி போகிறது அப்படின்றது. இப்போ வார்த்தையை நான் சொல்லும் போது எல்லாருக்கும் என்னன்னு புரியும், ஆனால் எப்படி போகும்னு தெரியாது. இந்த பயிற்சிகள் தான் என்னை கொண்டுட்டு போணுச்சு. ஓகே. அப்போ இந்த பயிற்சிகள் என்ன பண்ணுது அப்படின்னா, எது நடந்தாலும் பெருசாக எனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுறதில்லை, ஓகேங்களா? இதுதான் வேணும்னு எனக்கு எந்த ஆசையும் இல்லை. ஜஸ்ட் லிவ் மை லைஃப் ப்ரெசண்ட், ஓகேங்களா? அதை உணர்ந்து வாழும் போது அதோட இன்பம் இருக்குது பார்த்தீங்களா? அது வார்த்தையாட்டி சொல்ல முடியாது. லாஸ்ட்டு 10 வருஷம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் டேரக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த கனவுக்கே பல வருஷங்களை இழந்துட்டேன். வாழவே இல்லை வாழ்க்கையை. இப்போது சாப்பிட்றதுலேருந்து பேசுகிறதுலேருந்து அந்த உணர்ந்து வாழும் போது அதோட பிளிஸ்ஃபுல் ஸ்டேட் இருக்குது பார்த்தீங்களா? அது வார்த்தையாட்டி சொல்ல முடியாது. அதுதான் ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு பீஸ், அண்டர்லைங் பீஸ் இருந்துக்கிட்டே. உண்மைதான். அதுதான் அந்த ஒரு பயிற்சிகள் பண்ணுறதுக்கான ஒரு பலன். அந்த ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு பீஸ்ஃபுல் ஒரு நேச்சர், அதை தாண்டி அப்பப்போ அந்த பிளிஸ் ஸ்டேட், அது வாழ்க்கையை ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற அந்த வாழ்வியல் தான். இன்னொன்று எல்லாத்தையுமே அன்பாகவும் காதலாகவும் பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. பார்க்குற பார்வை தாங்க மாறும். விஸ்டம்ங்கிறது என்னென்னா பார்வை மாறுதல் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போது ஒருத்தவங்கள ஒரு உடலாக பார்க்குறத தாண்டி அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆன்மாவாக பார்க்க ஆரம்பிப்போம். அவங்க என்னாச்சும் நம்மளை பேசுனாங்கன்னா பாரு இப்படியும் பேச வைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிற தன்மை மாறிடும். அப்போ எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிற இறையை பார்க்க ஆரம்பிச்சிடும். இந்த கேமராவில், இந்த செடியில், உங்களுக்குள்ளே இருக்கிற இறை, எல்லாத்துக்குள்ளேயும் இறையை பார்க்க ஆரம்பித்த உடனே வெளியே போட்டிருக்க வேஷம் ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும் போது சிரிப்பு தான் வரும். யூ டோன்ட் டேக் லைஃப் சீரியஸ்லி. அவ்வளோதான். இன்ஸ்டெட் யூ என்ஜாய் இட், யூ ஜஸ்ட் ப்ளே. அவ்வளோதாங்க. இதுவே ஒரு டிவைன் ப்ளே தானே. அதில் ஒரு பார்ட்டாக நம்மளும் ப்ளே பண்ண வேண்டியது. அவ்வளோதான். நைஸ். ஸோ இந்த ஒரு ஸ்டேட்லாம் ஒருத்தங்க அனுபவிக்கணும், எல்லாமே அனுபவிக்கணும். இது எல்லாமே போகக்கூடிய ஒரு ஸ்டேட், இது ஸ்பெஷலாக இவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. சில பேர் இங்கே சொல்லுவாங்கல்ல, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்ங்கிற வார்த்தையே கிடையாது. மனிதர்கள் எல்லாமே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான், ஓகேங்களா? ஏன்னா பிறக்கும்போது நம்ம அந்த ஸ்டேட்டில் தான் இருந்தோம், இடையில விட்டுட்டோம். திருப்பி அந்த ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு தான் இந்த எல்லா ரிலீஜியஸும் எல்லா ப்ராக்டிஸஸும் எல்லாமே ஆன்மீக வழியில் போகலாம், ஆன்மீக பயிற்சிகளை செய்யலாம், இறைத்தன்மையை எல்லாரும் அடையலாம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆன்மீகத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே நடந்த மாற்றங்கள் பிஃபோர் ஸ்பிரிச்சுவாலிட்டி நான் பிலீவராக இருந்தீங்க, கடவுள் மறுப்பாளராக இருந்தீங்க, அப்போது உங்களோட வாழ்க்கைக்கும் இப்போது ஒரு ஆன்மீகவாதியாக உங்களுடைய வாழ்க்கைக்கும் என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு? அப்போ இருக்கும்போது ஏதாச்சும் ஒன்று அட்டைன் பண்ணணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், ஜெயிச்சா தான் உலகம் நம்மளை உலகத்துக்காண்டி தன்னை ப்ரூஃப் பண்ணணும்னு என்னை நிறையா இழந்துட்டேன், ஓகேங்களா? என்னை உணர்ந்ததுக்கப்புறம் வெளியே யார்ட்டையும் ப்ரூஃப் பண்ண எதுவுமே இல்லைங்கிறது தெரிஞ்சிடுச்சு. இதுதான் பெரிய சேஞ்சாக நான் பார்க்குறேன், ஓகேங்களா? எல்லாமே உள்ளக தான் இருக்குது, வெளியே ஒன்றுமே இல்லை. ஏன்னா வெளியேங்கிறது எல்லாமே ஒரு இமேஜினேஷன், எல்லாமே மாறக்கூடிய சம்பவம். அதுக்காண்டி நான் எப்படி சொல்கிறேன்னா, மற்றவங்களுக்காண்டி வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஸ்பிரிச்சுவலுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்காண்டி வாழ்கிறேன். அண்ட் இன்னொரு வெகுஜன மக்களுக்கு ஒரு சுஃபி அப்படின்னா வர இன்னொரு பேர் அப்படின்னா ரூமியோட போயட்ரி அதெல்லாம் அடிக்கடி பார்த்து சுஃபியோட இன்ஸ்பிரேஷன் அதில் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஹூ இஸ் ரூமி ஆக்சுவலி? ரூமி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சயின்ட்டுங்க. அவர்கிட்ட லவ்ங்கிற கோரை மட்டும் எடுத்துக்கிட்டு ட்ராவல் பண்ணாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட
ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸை ஃபாலோ பண்ணியிருந்தாலும் அதுலேருந்து அவங்க இண்டிவிஜுவலாக ஆன்மீகங்கிறது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸ் தானே. அவங்க இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸில் அந்த லவ்ங்கிற கோர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லவ்வை வச்சு எல்லாத்துலேயுமே அந்த லவ்வை போட்டு இந்த லவ் மூலியமாக அந்த இறையை எப்படி அட்டைன் பண்ணுங்கிறதுக்கான மிகப்பெரிய எக்ஸாம்பிள் ரூமி அவங்க. இன்னொரு தவறான புரிதல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் சூஃபிசம்னாலே ரூமி மட்டும் தான் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. கரெக்ட். ஓகேங்களா. ரூமி ரொம்ப ஃபெமிலியர். ஆனால் அவங்க யாரை ஃபாலோ பண்ணாங்கன்னா ப்ராஃபட் முகமது அவங்கள தான் ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் அதில் நபியோட பாகத்தில் லவ்ங்கிற ஒன்றை மட்டும் எடுத்து அந்த லவ் மூலியமாக எப்படி இறை அடைகிறது அப்படிங்கிறத அவங்களோட கோர். மியூசிக் மூலியமாக எப்படி இறை அடையலாங்கிற ஒரு பாதை இருக்கோ இதுமாரி கோர் லவ். ரூமினாவே லவ் தான். லவ் மூலியமாக எப்படி இறை அடையிறதுக்கிறதுக்கான வழிமுறைகள் வந்து ரூமி அவங்களோட ப்ராக்டிசஸில் இருக்கும். ஓசோ வந்து அதிகமாக ரூமியை பற்றி தான் பேசுவார். கரெக்ட். வாட் யுவர் சீக்கிங் இஸ் சீக்கிங் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓசோ வந்து ரூமியை ஏற்றுக்குவாப்பில். இதுமாரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஏற்றுக்குவாங்க. நபி அவங்கள மட்டும் அவங்களுக்கு அந்த உடன்பாடு இருக்காது நினைக்கிறேன். ஃபாஸ்டிங் இருக்கு இல்லையா, நோன்பு. அந்த நோன்பு வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இஸ்லாமியர்கள் பின்பற்றிட்டு வர ஒரு ப்ராக்டிஸாக இருக்குது. பட் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டீப்பர் சிக்னிஃபிகன்ஸ் ரொம்ப அற்புதமான ஆன்மீக பயிற்சிங்க. என் வாழ்க்கையில் எப்படி சொல்கிறதுனா, நாங்களாம் அந்த இஸ்லாமிக்கில் இருந்ததுனால கடமைக்கு நோன்பு பிடிச்சிக்கிட்டு இருந்தோம். உணர்ந்து பிடிக்கும் போது தான் அதோட உண்மைத்தன்மை புரிஞ்சிச்சுங்க. எவ்வளோ முக்கியமான ஆன்மீக பயிற்சி அப்படின்ட்டு. இஸ்லாமை பொறுத்தவரையும் இந்த கடமையிலேயே அந்த உச்சமான ஆன்மீக பயிற்சியை வச்சுட்டாங்க. ஆனால் செய்கிறவங்க எல்லாமே அதை வந்து ஒரு எப்படி சொல்கிற ஒரு சடங்காக்கிட்டாங்க. அதை எப்படி உணர்ந்து செய்யணும் அப்படின்னா, இப்போ தெரியும் ஃபாஸ்டிங் எவ்வளோ முக்கியம், உடலுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு அவ்வளோ எவிடன்ஸ் சயின்டிஃபிக்கலாக இப்போ இருக்குது. கேன்சர்லேருந்து எல்லாத்தையுமே இன்னைக்கு உலகத்திலே தலை சிறந்த மெடிசன்னா ஃபாஸ்டிங் தான். 3 நாள் நீங்கள் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா கேன்சர் செல்லு வரையும் உங்களுக்கு டெவலப் ஆகிறது குறையும். ஓகே, காரணம் என்னென்னா உங்களுக்கு கேன்சர் செல்லுக்கு வந்து சுகரு பல விஷயங்கள் தான் ஃபீடிங் எடுத்துக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு. அப்போ அந்த ஃபீடிங் எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணும்போது என்ன ஆகும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதோட வளர்ச்சி குறையும். ஓகேங்களா. அழிஞ்சிரும் சரியாகிறோன்னு சொன்னோம்னா அது எந்த அளவுக்கு சயின்டிஃபிக்கலாக உண்மைன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் அதோட தன்மையை குறைச்சி சரி பண்ணவங்களும் இருக்காங்க, இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. உடலுக்கு எப்படி உணவு மருந்தோ அதுமாரி ஆன்மாக்கான மருந்து வந்து ஃபாஸ்டிங். ஓகேங்களா. ஒரு அற்புதமாக ஒரு ஸ்டேஜிங் பண்ணாங்க அந்த காலகட்டத்தில். 1400 வருஷத்துக்கு முன்னாடி. 1 வருஷம் ஃபுல்லாக நீ சாப்பிட்ற, 1 மாதம் நீ சாப்பிடாமல் இருக்கும்போது உடல் உள்ள எல்லா உறுப்பும் ஆட்டோமேட்டிக்காக ரீஜென்ரேட் ஆகுது. நிறையா சயின்டிஸ்ட்டு டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, 3 நாள் நீங்கள் மாதத்துக்கு சாப்பிடாம இருங்க, கேன்சரே வராது, கேன்சர்ஸ் எல்லாம் செத்துரும்னு சொல்லிட்டு ப்ரூவானா உங்களுக்கு பேப்பர்ஸ்லேயே வந்துகிட்டு இருக்கு. அப்போ இஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, 1 மந்த்து நீ சாப்பிடக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு உடலில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு இப்போ உள்ள எல்லா சயின்டிஸ்ட் மூலிமா டாக்டர்ஸ் மூலிமா தெரியும். மன ரீதியாக என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா காம உணர்ச்சி வராது, கெட்ட எண்ணங்கள் குறையும். அப்படி எண்ணங்கள்ங்கிற லேயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க. காலைல 4:30லேருந்து சாயந்தரம் 6 மணி வரையும் அந்த டைம் விண்டோவில் சாப்பிடக்கூடாது. வெறும் சாப்பிட மட்டும் கூடாது கிடையாது, தப்பாக பேசக்கூடாது, பாட்டு பார்க்க வைக்கக்கூடாது, படம் பார்க்கக்கூடாது, இன்னொருத்தவங்கள தப்பாக நினைக்கக்கூடாது. இப்படி பல ஃப்ரேமிங் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் சாப்பிடாமல் இருக்கும்போது ஒவ்வொரு செல்லும் ரீஜென்ரேட் ஆகுது. அந்த ஒவ்வொரு செல்லுலேயும் ஒரு 11 மாதத்தோடைய எண்ணங்கள் பதிவாயிருக்கும். நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்களோ அது உங்கள் செல்லில் வந்து அதோட தன்மை இருக்கும். ஓகேங்களா. இந்த டைம் பீரியடில் நீங்கள் சாப்பிடாம தேவையில்லாத சிந்தனை இல்லாமல் ஒரே தாட், இறையை தாண்டி எதையுமே சிந்திக்காமல் அந்த நிலையில் தொழுதுகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஒவ்வொரு செல்லுலேயும் அந்த பாசிட்டிவிட்டி இறங்குது. ஏன்னா எந்த எண்ணமும் இல்லாமல் ஒரு ஃப்ரேம் பண்ணிடுறீங்க, கெட்ட எண்ணங்கள் எதுவுமே இல்லாமல் ஃப்ரேம் பண்ணிடுறீங்க. 21 நாள் ஒரே எண்ணங்கள், நல்லதை மட்டும் நினச்சிக்கிட்டு, உணர்தலோட நல்லதை மட்டும் நினச்சிக்கிட்டு நீங்கள் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, உங்கள் ஹேபிட் பேட்டர்ன் உங்கள் செல் லெவலில் மாறுது. அப்போ மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்த 11 மாதத்துக்கு உங்கள் ஹேபிட் பேட்டர்னாக இருக்கட்டும், உங்களுடைய உணவு முறைகளாக இருக்கட்டும், உடல் ரீதியான விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே மாற்றப்படும். இங்கே இஸ்லாமியர்கள் என்ன ஒரு தவறு பண்ணுறாங்க அப்படின்னா, முரக்கபாங்கிற ஒரு சின்ன ஒரு ஆன்மீக பயிற்சியை மட்டும் உள்ளக்க சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இந்த நோன்பு வேலை செய்யும். முரக்கபா அப்படின்னா என்னென்னா, சாட்சி பாவனையில் பார்க்குறது.
ஓகேங்களா. நம்ம நோன்பு வைக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த நோன்பு வைக்கும் போது இந்த நோன்பு முடிகிற வரையும் எந்த தேவையான சிந்தனையும் சிந்திக்க மாட்டேன், யாரை பற்றியும் நினைக்க மாட்டேன், ஒரே எந்த நேரத்தில் நான் ப்ரெசண்ட்டில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரு நியத், ஒரு பாசிட்டிவான இன்டென்ஷனை போட்டுட்டு அந்த நாளை தொடங்கணும். சாப்பிடும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாகிரஃபியில் வளைஞ்ச ஃபுட்டு என்னவோ அதை எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெவியாக இல்லாமல் கம்மியான ஃபுட்டாக எடுத்துக்கிட்டு அந்த நாட்களில் ஒவ்வொரு நிமிஷமும் சாட்சி பாவனையில் பார்க்கணும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன ஏசுறீங்கன்னு வச்சுக்கோங்க, கெட்ட வார்த்தையில் பேசுகிறீங்க அப்படின்னா அந்த வார்த்தை நம்ம சிந்தனை உள்ளக்க வந்த உடனே நம்ம ரியாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கேப்பை மட்டும் கான்சியஸாக கவனிச்சிட்டா போதும். கேப் விட்டுட்டா போதும். நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் கேப் விட்டுட்டிங்கன்னா ஒரு கான்சியஸ் வந்துடும். இல்லைன்னா நீங்கள் ஹேபிட் பேட்டர்னில் அது உங்களை பேச வச்சிடும். இப்போ இந்த கான்சியஸ்னஸோட ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் அணுக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஏற்கனவே சாப்பிடாமல் இருக்கீங்க, எந்த கெட்ட தாட்டும் இல்லை, உங்கள் ஹேபிட் பேட்டர்ன் 11 மாதம் என்ன ஹேபிட் பேட்டர்ன் இருந்துச்சோ அப்படியே மாறி உங்கள் ஒவ்வொரு செல்லு வரையும் அது மாறி ஒரு எப்படி சொல்கிறது, உங்களை ஒரு புது மனுஷனாகவே அதை மாற்றுற அளவுக்கான ஒரு உச்சமான ஆன்மீக பயிற்சிங்க அது. ஆனால் நம்ம இதெல்லாம் சடங்காக மாற்றிட்டோம், சடங்காக போயிட்டுருக்கு. ரொம்ப அழகான விஷயம். அதாவது விட்னஸாக அந்த நோன்பு காலகட்டத்தில் ஒரு விட்னஸாக இருந்து எல்லாத்தையும் பாரு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. தட் இஸ் ஒன் யூனிவர்சல் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் அது பீயிங் அ விட்னஸ் அப்படிங்கிறது. முரக்கபான்னு சொல்லுவாங்க. ஓகே, முரக்கபா. ஐ ஹோப் இது அது சரியான முறையில் செய்கிறதுக்கான ஒரு உந்துதலாக இது இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி நமாஸ், நீங்கள் உங்கள் புக்லேயே வந்து எழுதியிருந்தீங்க நமாஸ் வந்து உங்களுக்கு பெரிய ஈடுபாடு இல்லை ஆரம்ப காலகட்டத்தில்னு. பட் அந்த நமாஸ் தான் உங்களுக்கு ஒரு உச்சக்கட்ட ஆன்மீக பயிற்சியாக பின்னால் அமைஞ்சது. ஆமாங்க இல்லையா? ஆமாங்க. நமாஸோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அது எப்படி பண்ணணும்? நமாஸை பொறுத்தவரையும் எங்கள் அப்பா சொன்னேன்ல, எங்கள் அப்பா கடைசியாக இறந்து போகும்போது சொன்ன வார்த்தை தொழுகப்போ அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு தொழுகைங்கிறது என்னால் வந்து எப்படி சொல்கிறதுனா கடமைக்காண்டி எதையுமே செய்ய முடியாது, எனக்கு கடமையாக தான் தெரிஞ்சு. போய் இப்படி செய்கிறோம், அதில் எந்த உடன்பாடும் இல்லை, சிந்தனை எங்கேயோ போயிட்டுருக்கு, இது என்னடா ப்ராக்டிஸ் இது. அதுவும் வேலைக்கு போகிறோம் அப்படின்னா 5 வேலை இருக்குது ஒரு நாளைக்கு, எப்படி வேலையை செய்ய முடியும், இந்த தொழுகையை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே எனக்கு ஒரு வெறுப்பும் இருந்துச்சு, உடன்பாடும் இல்லாமல் இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் சூஃபி பயணம்னு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு நிறையா கொலை மிரட்டல்கள் வந்துச்சு. நான் நாகூர் தர்காவை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், எப்படி ஜியாரத் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ நிறைய கொலை மிரட்டல், ஜியாரத்னா சொல்லியிருந்தேன், சமாதிக்கு போய் எப்படி கனெக்ட் ஆகும், ஓகே, அது பேர் ஜியாரத்னு சொல்லுவாங்க. அந்த வீடியோவுக்கு நிறைய எதிர்ப்பு வந்து கொலை மிரட்டல் அளவுக்குலாம் வந்துச்சு. அப்போ மனசு ரொம்ப எதனால் அதை அந்த கொள்கையை ஃபாலோ பண்ண முடியாத விருப்பம் இல்லாதவங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஓகேங்களா. சரி. ஸோ அந்த டைமில் ஹசரத்தோட சீடர் ஒருத்தர் ஃபெரோஸ்கான், அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், அம்மா இதுமாரி என்னால் தொழுகவே முடியல, பட் எங்கள் பாப்பா வந்து தொழுகவே முடியல, இதுமாரி பிரச்சனைகள் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது, இது எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க, நீங்கள் தொழுவுங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை எனக்கு தொழுகை மேலே உடன்பாடு இல்லை, எனக்கு மனசு லயிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, உங்கள் அப்பா கடைசியாக என்ன வார்த்தை பேசினாங்கன்னாங்க. எங்கள் அப்பா தொழுகை அப்படின்னு சொன்னாங்க. அதில் தாங்க உங்களுக்கு எல்லா ரகசியமும் இருக்குது, நீங்கள் போய் தொழுவுங்க அப்படின்றாங்க. அவங்க சொல்லி ஒரு 10 நாள் ஆச்சு, அப்போயும் எனக்கு மனசு வைக்கல. ஆனால் ஒரு டைம் என்னென்னா இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது மனசாகவே தொழுகணும் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஈர்த்த மாதிரி இருந்துச்சு. எப்படி என் குருநாதரை ஃபஸ்ட்டு நான் போய் சந்திக்கும் போது என்ன அறியாமல் ஒரு வைப்ரேஷன் என்னை இழுத்துச்சோ அதுமாரி தொழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. அப்போ நான் போய் அந்த அந்த மனவேதனையோடு நான் தொழுகும் போது ஒரு ரகசியம், ஒரு டெக்னிக் எனக்கே தெரியாமல் நான் ஒன்று உணர்ந்தேன். அந்த விஷயங்களை மட்டும் நான் இங்கே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. என்ன விஷயம் அப்படின்னா, இப்போது இங்கே எல்லாமே இஸ்லாம் பொறுத்தவரை அந்த 5 வேளை தொழுகைங்கிறது ரொம்ப முக்கியங்க. இறைக்கும் நமக்குமான எந்த தடையும் இல்லாமல் டைரெக்டாக கனெக்ட் ஆகிறதுக்கு எல்லா மார்க்கத்துலேயும் பல டெக்னிக்ஸ் இருக்குது. இஸ்லாம் மார்க்கத்துலேயும் தரிக்கத்துலேயும் பல ஆன்மீக பயிற்சிகள்லாம் இருக்குது. இந்த எல்லா ஆன்மீக பயிற்சிகளும் எதுக்கு அப்படின்னா, இப்போ மூச்சு பயிற்சியே இருக்குன்னா, இந்த மூச்சு பயிற்சி எதுக்குன்னா பர்ஃபெக்டாக எப்படி தொழுகணுங்கிறதுக்காண்டி தான். ஓகேங்களா. எங்கள் குருநாதர் சொல்லுவாங்க, தொழுகைங்கிறது ஒரு ஆன்மீக பயிற்சிப்பா, 24 மணி நேரமும் எப்படி இறைவனோட அலைன்மெண்ட்டில் இருக்கணுங்கிறதுக்கான ஒரு பயிற்சிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எப்படி தொழுகணும்னு அவங்க சொன்னது இல்லை. ஸோ அப்போ எனக்கு
நான் ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணேன், அது எனக்கு உணர்தலை ஏற்படுத்தினுச்சு. அந்த விஷயங்களை மட்டும் நான் இப்போ பதிவு செய்ய நினைக்கிறேன். எப்படின்னா ஃபஸ்ட்டு இஸ்லாமில் தொழுகிறவங்களுக்கு தெரியும், ஹுலூ செய்யணும். உடம்புல முக்கியமான பாகங்களில் தண்ணியை வச்சு கழுகணும். உடம்புல தண்ணியை வச்சு கழுவுன உடனே பாடி வந்து ரிலாக்ஸ்ட் ஆகிரும். பாடி 60% ரிலாக்ஸ்ட் ஆகிட்டாலே மைண்டு எண்ணோட்டங்களோட தன்மை குறைஞ்சிரும். பீட்டாவில் இருக்கும் அப்படின்னா ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு என்ட்ரன்ஸ்க்கு வரையும் அதை கொண்டுட்டு வந்து விட்டுரும். ஸோ அதுக்கப்புறம் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, நான் ஃபாலோ பண்ணுற விஷயம், சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தொழுகிறதுக்கு போன உடனே ஒரு 11 வாட்டி லாங் பிரித் இழுத்து விட்றது. ஓகேங்களா? மூச்சை கவனித்து லாங் பிரித்து ஒரு 11 வாட்டி எடுத்து விட்டுட்டு, நியத்து என்ன நியத்து அப்படின்னா, இந்த தொழுகையை நான் உனக்காண்டி தொழுகிறேன், தொழுகும் போது நான் உன்னை வந்து உணரணும், உணர்ந்து தொழுகணும் அப்படின்னு ஒரு நியத்தை வச்சுட்டு, மீதி ஃபார்மேட்டு தொழுகிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும். சரி. அந்த ஃபார்மேட்டில் சலாங் கட்டின உடனே கான்செப்ட் மொத்தம் நம்மளுக்கு மைண்டு நிறையா லேயர்ஸ் இருக்குது. ஒன்று நோட்டட் மைண்டு, இன்னொன்று வாண்டரிங் மைண்டு, அதுக்கப்புறம் தான் கான்சியஸ் மைண்ட் இருக்கும். நல்லா கவனிச்சிங்கன்னா பைக் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா பழகிட்டீங்கன்னா நீங்கள் எதை செஞ்சுட்டு இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஓடும். அது நோட்டட் மைண்ட் ஓட்டிக்கிட்டு இருக்கும். அப்போ தொழுகையில் எதுக்கு அந்த சூறாக்களை கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா, மைண்டு எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கோம், அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி தான் சூறாக்கள் கொண்டுட்டு வந்தாங்க. அப்போ கண்ணை ஸ்டார்டிங்கில் மூடுனா உங்களுக்கு எண்ணங்கள் வராது அப்படின்னா கண்ணை மூடிக்கலாம். இல்லை கண்ணை மூணா எனக்கு என்ன வரும் அப்படின்னா, ஒரு இடத்துல கண்ணை வச்சிடணும், ஃபோக்கஸாக வச்சுட்டு நோட்டடை வந்து இதை நோட் பண்ணணும். வாண்டரிங் மைண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இஸ்மு ஓதுவாங்க. கட்டிட்டு ஒன்று முன்னாடி இருக்க ஆலிம் ஓதுவாங்க, இல்லைன்னா நம்ம ஓதணும். ஓதுறவங்களில் அந்த வாண்டரிங் மைண்டை வச்சு அதை கவனிச்சுட்டு சாட்சி பாவனையில் இந்த இறையோட லைக்கியமாயிடணும். எப்படி லைக்கியமாகுது? ஸ்டார்டிங்கில் ஆப்போசிட்டில் ஒரு ஒளி இருக்கிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணிக்கலாம், இல்லை இந்த ஒளியோடு நீங்கள் கலந்து ஒன்றும் இல்லாத மாதிரி இமேஜினேஷன் பண்ணிக்கலாம். இப்படி இமேஜினேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கான்சியஸோட இந்த மைண்டை வந்து அந்த ஓதுறதில் வச்சிடுறீங்க, நோட்டட் மைண்டை வந்து அந்த கான்சியஸில் வச்சு பார்க்குறதுல வச்சிடுறீங்க. நீங்கள் கான்சியஸ் அந்த ஸ்டேட்டில் அந்த இறையோட அப்படியே லைக்கியமாயிடணும். லைக்கியம் ஆகிட்டிங்க அப்படின்னா இந்த வேலைகளை அது ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுக்கும். பாடி மூவ் ஆகிறத அதை செஞ்சுக்கும், பார்க்குறத ஓதுறத அதை செஞ்சுக்கும். நீங்கள் எது உண்மையோ அதோட கனெக்டில் இருந்துக்கிட்டே இருப்பீங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் ஈஸியாக மைண்டை கடந்துடுறீங்க. மைண்டு இல்லாமல் ஒரு ஸ்டேட்டில் தான் இறைவனை பார்க்குறதுக்கான என்ட்ரன்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நீங்கள் எவ்வளோ டீப்பர் கான்சியஸாக போகிறீங்களோ அங்கே அதை நீங்கள் உணரலாம். தொழுகையில் ரொம்ப அற்புதமான விஷயங்கள் வச்சுருக்காங்க. எப்படின்னா டைமிங் இருக்குது பார்த்தீங்களா, 5 வேலையாக பிரிச்சிருக்கோம். காலையிலேருந்து இரவு வரையும் ஐம்பூதங்கள் இருக்குல்ல, அதை அந்த தொழுகையோட பயிற்சிகள்லையே அடக்கியிருப்பாங்க. எப்படின்னா ஹிந்து மார்க்கத்தில் யோகாக்கள்லாம் இருக்குது. நீங்கள் அந்த போஸ், அந்த தொழுகையில் கொடுக்குற போஸு எல்லா யோகாக்களில் கிடைக்கிற பலன்கள், ஃப்ளெக்சிபிலிட்டி, அந்த அந்த எனர்ஜி ஆக்டிவேஷன் எல்லாமே அதே கொடுத்துரும். அதை தாண்டி அந்த உடல் உறுப்புகள் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு உடல் உறுப்புகளுக்கும் அந்த டைமிங் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. காலையில் எந்த உடல் உறுப்பு ஆக்டிவேட்டாக இருக்கும், மெயினாக அந்த 5 உடல் உறுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 5 உறுப்புகளை பேஸ் பண்ணி தான் அந்த டைமிங் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. காலையில், மதியானம், ஈவினிங்கு, 2 நைட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த பிட்டுட்டோரியல் கிளாண்ட் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த நம்ம வந்து அந்த பூமியில் வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நீ ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு முழுசாக சரண்டர் ஆகும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நஃப்ஸுன்னு சொல்லுவாங்க, இதில் வந்து தேர்ட் ஐன்னு சொல்லுவாங்க ஹிந்து மார்க்கத்தில், இஸ்லாம் மார்க்கத்தில் இந்த இடத்த நஃப்ஸுன்னு சொல்லுவாங்க. அந்த நஃப்ஸு கலைஞ்சி நீங்கள் முழுசாக அந்த இறையோட சரண்டர் ஆகும்போது மீதி இருக்கிறது அது மட்டும்தான். இந்த தொழுகையில் நிறையா பேருக்கு என்னென்னா, கட்டின ஒன்று தான் பல எண்ணங்கள் வரும். அந்த எண்ணங்களை சரி பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, எண்ணம் இல்லாமல் அதை உணர்ந்து தொழுதாலே ஆட்டோமேட்டிக்காக மீதி 24 மணி நேரம் அவங்களோட சுதர்மம் என்னவோ அதோட ஈஸியாக அலைன்மெண்ட் ஆயிடுவாங்க. அதோட அலைன்மெண்ட் ஆகிட்டாலே 24 மணி நேரம் வணங்குறது பேர் தான் நமக்கு இறை என்ன வேலை இங்கே கொடுத்துச்சோ அதை செய்கிறது தான் வணங்குறது. வணங்குறத நம்ம இஸ்லாமியர்கள் என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா, எந்த நேரமும் கடவுளை நினச்சிக்கிட்டே இருக்கணும்னு நினச்சிக்கிட்டாங்க. நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உணர்ந்து செய்கிறது பேர் தான் வணங்குதல். அதை இந்த பயிற்சி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா, லொஹர் 12 மணிக்கு நீங்கள் தொழுவுறீங்க அப்படின்னா 12:30 மணிக்கு திருப்பி 4 மணி வரை அந்த வைப்ரேஷன் எனர்ஜி இருக்கும். இப்படி உணர்ந்து தொழுதிங்கன்னா அந்த நேரத்தில் உங்களை யார் எது பண்ணாலும் உங்களை பாதிக்காது. நீங்கள் சாட்சி பாவனையிலே இருப்பீங்க. அப்போ அந்த சாட்சி பாவனையில் நீங்கள் முழுசாக சரண்டர் ஆகும் போது அது உங்களை டேக் ஓவர் பண்ணிக்கும். இது என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். அப்போ 24 மணி நேரமும்
இந்த தொழுகை வந்து உங்களை வந்து அந்த ஸ்டேட்லேயே வச்சுருக்கு. அந்த இறை ஸ்டேட்டில் வச்சுக்கிறதுக்கான உச்சமான ஆன்மீக பயிற்சி தான் இந்த தொழுகை. இதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இல்லையா? ஐ ஹோப் அது சரியான முறையில் செய்யப்படும்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி சுஃபி பாத்துக்குள்ளே ஒருத்தர் போகணும்னு நினச்சாலோ இல்லை சுஃபி பயிற்சிகளை செய்யணும்னு நினச்சாலோ சுஃபியிசம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தங்க இதுலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா? வேர் கேன் சீக்கர் ஸ்டார்ட்? எந்த விஷயத்தையுமே உணர்தலாக செஞ்சால் போதுங்க. உணர்தலாக நீங்கள் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த அலைன்மெண்ட் உள்ளக்க போயிடுவீங்க. அந்த அலைன்மெண்ட் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு எப்படி வழி நடத்தணும்னு அதுகிட்ட ப்ளூ பிரிண்ட் இருக்கும். அதை அழகாக கையை பிடிச்சி குரு வேணும்னா குருகிட்ட கூட்டிகிட்டு போகும், எந்த குரு வேணுமோ அதை கூட்டிகிட்டு போகும், எதுக்கு நீ படைக்கப்பட்டியோ அந்த வேலையை செய்ய வைக்கும். அதுக்கப்புறம் அதுக்கான எல்லா கதவுகளும் நடக்க திறக்க ஆரம்பிக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்னென்னா, இப்போ என்ன ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் இருக்காங்களோ அதை உணர்ந்து வாழ்ந்தால் போதும். உணர்ந்து வாழ்ந்து அறிவை குறைச்சிட்டு கண்ணை மூடி தனக்குள்ளே உணர்ந்து வாழ்ந்துக்கிட்டாலே போதும். முடிஞ்ச அளவுக்கு எந்த எண்ணங்களும் தன்னை பாதிக்காத அளவுக்கு விட்னஸாக பார்த்தாலே இந்த ஸ்டேஜில் போதும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இஸ்லாம் மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் அந்த தொழுகையை உணர்ந்து தொழுதாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது இந்த ஸ்டேட்டுக்கு தான் கொண்டுட்டு வரும். அதுக்கான நபர்களை அது காமிச்சிடும். பியூட்டிஃபுல். இந்த அவங்கள முதல்ல கவனிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் கோவம் வந்தால் கூட ஆமாம் எனக்கு இப்போ கோவம் வருதுங்கிறது முதல்ல அக்செப்ட் பண்ணணும், அதை ரெக்கக்னைஸ் பண்ணணும் இல்லையா? அதுவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோவத்தை குறைச்சிரும். இல்லை எந்த உணர்வாக இருக்கட்டும் அதை குறைச்சி அந்த உள்நோக்கின அந்த பயணத்துக்குள்ளே ஒருத்தர் எடுத்துகிட்டு போகும். கண்டிப்பாக. அண்ட் ரொம்ப சந்தோஷம் பிரதர். ரொம்ப சந்தோஷம். இந்த கான்வர்சேஷன் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மனசுக்கு திருப்தியான ஒரு கான்வர்சேஷனாக இருக்குது. ஏன்னா இந்த சுஃபிசம் அப்படிங்கிற டாபிக் வந்து பெருசாக வெளியில் அவ்வளோவா தெரியாத ஒரு டாப்பிக்காக இருக்குது நம்ம கல்ச்சரில். ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நீங்கள் சொன்ன இன்சைட்ஸ், ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் இதெல்லாம் சரியான நபர்கள் அந்த சீக்கர்ஸ்க்கு அது போய் சேரும் நான் நம்புகிறேன். அதே மாதிரி உங்களுடைய அந்த புக் பப்ளிஷ் ஆக போகுது. அது பெரிய அளவில் ரீச் ஆகி நிறைய பேரோடைய மனங்களை தொட்டு அவங்கள இந்த ஆன்மீக பாதைக்குள்ளே கொண்டு வந்து மனசில் நிம்மதியும் சந்தோஷமும் ஒரு அக்செப்டன்ஸும் இறை உணர்வும் நிரம்பி வழியணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஸோ எல்லா சுஃபி செயின்ஸையும் நான் வந்து ஒரு ஹம்பிள் ப்ரேயராக நான் அதை கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக. நன்றி ப்ரோ. நன்றி. தேங்க்யூ ஃபார் கமிங். தேங்க்யூ ப்ரோ. நீங்கள் வாய்ப்பு கொடுத்தது நன்றி ப்ரோ. நன்றி. ஃபைனல் வேர்ட்ஸ் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க வியூவர்ஸ்? அதான் சூஃபிசம் பற்றி, சூஃபிசம்ங்கிறது ஒரு வாழ்வியல் முறை தான். அந்த வாழ்வியல் முறையை எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம். சூஃபிசம்ங்கிறது ஒரு இவங்களுக்கு அவங்களுக்குங்கிறது கிடையாது, எல்லாருக்குமான ஒரு வாழ்வியல் முறை. இந்த வாழ்வியல் முறையை நம்ம வாழ்க்கைக்குள்ளே போடும்போது ரொம்ப அற்புதமான மிராக்கிள்ஸ் நடந்திருக்குங்கிறதுக்கு நான் ஒரு சாட்சி. ஸோ நீங்களும் அந்த வாழ்வியல் முறையை உங்கள் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அறிவாக இல்லாமல் உணர்தலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா டொமஸ்டிக்கல் சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் உங்கள் சுற்றி மாற்றங்கள் நடக்கிறத உணரலாம். நன்றி. நன்றி. நன்றி.